கருவி அறிதல். கருவி அறிதலால் வரும் பயன் உயிருக்கு ஆமாறு போல உயிரறிதலால் வரும் பயனும் அதனோடு ஊமிக்கப்படும் இறைவனுக்கு ஆவான் செல்லும். செல்லவே இறைவனும் பந்தம் ஒருவன் எனப்பட்டு வலுவாம் ஆகலின் இறைவன் உயிர் போல அறிவிப்பன் என்றல் இழுக்காம்போலும் என்னும் வாதிகளை நோக்கி எழுந்தது வரும் செய்தி. அப்போ அறிவிக்கிற ஆன்மாவுக்கு தானே அனுபவம் நிகழ்கிறது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிகிற இறைவனுக்கு அது செல்ல வேண்டும். சென்றா அவன் என்ன ஆவான்? ஆன்மா போல அவனும் விகாரப்படுவான், பந்தம் உருவான். அதனால இறைவன் அறிவிக்கின்றான் என்பது பொருந்தாது. அவன் ஏன்னா அவன் என்ன விகாரப்படுவதில்லை, இறைவன் விகாரப்படுவது இல்லை. எனவே இறைவன் அறிவிக்கவில்லை. அப்படி வச்சுக்கிட்டாதான் சரியா இருக்கும். அப்படின்னு எது நம்ம செய்தியை மறுப்பார்களை நோக்கி இறைவன் நிர்விகாரி, இறைவன் நிர்விகாரி. எனவே என்னாகாது? அவன் அறிவிப்பதில்லை என்பதை அவங்க ஒரு மறுப்பா சொல்றாங்க. அந்த மறுப்புக்கு என்ன செய்யறாங்க? சைவ சித்தாந்தம் அந்த கருத்தை மறுத்து ஆன்மா போல இறைவன் பந்தம் போட மாட்டான். ஆன்மா பந்தம் போடுதா இல்லையா? எப்படி? கருவி மூலமா அறிகிற போது ஆன்மா ஒரு விடயத்தை எப்படி அறியுது? அழிஞ்சுதான் அறிகிறது. அப்போ அந்த பையன் இறைவனுக்கு போனா அவனும் அழுந்துவான் அப்படின்னு சொன்னா பொருந்தாது. காரணம், ஆன்மா அறிகிற முறைமை வேற, இறைவன் அறிகிற முறைமை வேற. ஆன்மா எப்படி அறியும்? அந்த ஆன்மா அறிவது தனக்கு வேறான பொருளை அறிகிறது. தன்னைத்தான அறியுது, தனக்கு வேறான பொருளை தான் அறியுது. இப்ப எதை அறியுது? உலகத்தை அறியுது. சரியா? உலகத்தை அறிகிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து சிவப்பு கலரில் ஒரு ஸ்வீட் இது காமிச்சு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. கொடுங்க. கண்ணில் காட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஏன்? நீங்க வேற, இந்த இனிப்பு வேற. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு என்ன செய்யணும்? அதோட கலக்கணும். நீங்க அந்த பொருளோட என்ன செய்யணும்? கலந்தாதான் அந்த பொருள் இனிக்குதா, சக்கரை சரியா இருக்குதா, நெய் சரியா இருக்குதா, முந்திரி போட்டுருக்குதா போடலையா, அது என்னங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்? அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். காரணம், நீங்க வேற, இந்த இனிப்பு வேற. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். இந்த அனுபவிக்கிற போது நீங்க என்ன செய்யறீங்க? விகாரப்படுறீங்க. அப்படின்னா என்ன எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க அனுபவிப்பது எது? இதற்கு வேறான ஒரு பொருள். ஆனா இறைவனுக்கு வேறான பொருள் எதுவுமே இல்லை. அவன் என்ன பண்றான்? அவன்கிட்ட இந்த டப்பாவை காமிச்சு சாமி எப்படி இருக்குதுன்னா அந்த ஸ்வீட்டுக்குள்ளேயே அவன் தான் இருக்கான். அதை என்ன செய்ய வேண்டாம்? அதை ருசிச்சு பார்த்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோ. இது இந்த ஓம தப்பு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். புரியுதுக்காக சொல்றேன். இந்த ஓமையே தப்பு தான். எப்படின்னா, உங்க வீட்டுல இருந்து நான் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட நீங்க சொல்லுவீங்க, எங்கடையவா இது என்னோடதுரா. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பல காலம் அதோட பழகி இருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப இதை நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இது நீ சொல்லி எனக்கு தெரியுமா? என் வீட்டுல இருந்து எடுத்து வந்து எங்கடையே எப்படி இருக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். அப்படி கேட்கிற மாதிரியா? ஏற்கனவே நாம் அதை அனுபவிச்சு பழகி இருக்கிறோம். இப்போ அனுபவித்ததுனால அது நமக்கு தெரியும். அது நமக்கு வேறான பொருள் தான். வேறான பொருளாக இருந்தாலும் அனுபவித்ததுனால அது இன்ன தன்மை உடையது என்று நமக்கு தெரியும். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? அந்த பொருளாவே இருக்கிறான். நம்மளாவது அதை அனுபவிச்சதுனால நமக்கு தெரியும். இறைவன் என்னவா இருக்கிறான்? அந்த பொருளாவே அவன் தான் இருக்கிறான். பொருளாவே அவன் தான். இப்படி வைத்துக் கொள்ளுவான். நான் யாருன்னு நீங்க எனக்கே சொன்னீங்கன்னா என்னடா என்ன நடந்துட்டு இருக்குதுங்க?
நான் யாருன்னு எனக்கே சொல்லிட்டு இருக்கேன் கேட்போமா இல்லையா? ஏன் என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா இல்லையா? அது போல இறைவன் என்னவா இருக்கிறான்? அனைத்துமா இருக்கிறான், அனைத்துமாவே இருக்கிறான். அடுத்த பாட்டில் அதான் சொல்றாரு. இறைவன் விகாரப்படுவதுங்கிற செய்தி அடுத்த பாட்டில் ரொம்ப அழகா சொல்றார். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக அடுத்த பாட்டில் சொல்றாரு. அப்போ இறைவன் எந்த பொருளையும் அனுபவிக்கிற போது அவன் விகாரப்படுவதில்லை. காரணம், ஆன்மா போல அவன் அனுபவிப்பதில்லை. ஆன்மா அனுபவிக்கிற போது தனக்கு வேறான பொருளை அறிந்து அழுந்தி அறியும். வேறான பொருளை அறியணும், அப்புறம் அதுல அழுந்தணும், அப்புறம் தான் அனுபவிக்கும். ஆனா இறைவனுக்கு வேறான பொருளும் கிடையாது. அவன் எதனையும் அழுந்த வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே அவன் தனித்து அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. தனித்து அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் கிடையாது. விகாரம் என்பது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை புதிதாக அனுபவிக்கிற போது தான் விகாரம். அதாவது நமக்கே பல பொருளை பல முறை அனுபவிச்சா நமக்கு என்ன வந்துடும்? சலிப்பு வரும். சலிப்பு வந்துட்டா விகாரம் வராது. சலிப்பு வந்துட்டு என்ன வராது? விகாரம் வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு கார் வாங்கணும், புது காரு வாங்கணும்னு ஏறி உட்காந்து நமக்கு எப்படி இருக்கு? ஒரு நல்லா இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு. வண்டியில் ஏறி உட்காரும் போது இருந்த ஃபீலிங்கு 5 வருஷம் கழிச்சு இருக்குமா? ஏயா தொலைக்க மாட்டேங்க, அதையாங்க அதையா வந்தா முதல்ல எடுத்து தொடச்சி பல வச்சிருப்போம். 5 வருஷம் ஆனோம்னா என்ன செய்வோம்? போங்க, வேற வேலை இல்லை. இப்போ என்னாச்சு? முதல்ல நம்ம விகாரப்படுறோம், அப்படியே அனுபவிக்கணும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம என்ன செய்யறோம்? அழுத்தி அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு ஊருக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன வந்துடும்? போங்க, பார்த்துக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம அனுபவித்த பிறகு நமக்கே உறுப்பு வருவதில்லை, விகாரப்படுறதில்லை. நம்மளே நாங்கள் ஒரு இடிவு நமக்கு அழுந்தணும், இப்படிதான் அனுபவிக்கணும். நமக்கு ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் அனுபவித்த பிறகு என்ன வருவதில்லை? விகாரம் வருவதில்லை, இல்லைங்களா? நம்ம அதில் பெருசாக உட்காரும் போது பெருமிதம் ஏதாவது வருமா? அதில் உட்காந்துருக்கிறேன், ஓட்டுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பெருமிதம் வருமா? ஒன்றும் வராது. போய் சேர ஜெயிப்போ அப்படின்னு ஆயிருதா இல்லையா? அப்போ முதல்ல இருக்கிற அனுபவம் என்ன ஆகுறது? காலப்போக்கில் மாறுதா இல்லையா? பெருமான் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அதனால அவன் என்னவதில்லை? விகாரப்படுவதில்லை. சரியா? எனக்கு நான் ஒரு காரெல்லாம் சொல்றது வேற, இறைவனுக்கு அது பொருந்தாது. காரணம் நம்ம வேற, கார் வேற. புரியுறதுக்காக ஒரு உதாரணம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நமக்கே வேறான பொருளை அனுபவிக்கிற போதே ஒரு கால எல்லையில ஓர்ப்பு வந்துட்டா நம்ம விகாரப்படுறதில்லை, இல்லைங்களா? இன்னும் புதுசா பார்க்குற போது இருக்கிற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது? போக போயிடுது, இல்லைங்களா? அது இயல்பு தானே, ஆன்மாவுடைய இயல்பு. சரி, இப்போ பாட்டு பாருங்க. இறைவன் தன் சந்நிதி தன்னில் உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய், மாயை மறிவிடான் சிவனவன்கண் குறை தராது அசேதனத்தால் உருவுடை உயிர்கட்கு எல்லாம் நிறைபரன் சந்நிதிக்கண் நீடு உணர்வு உதிக்கும் என்றே. பதவுரை பாருங்க. இறைவன் தன் சந்நிதி தன்னில் உலகின்றன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். இறைவனுடைய சந்நிதியால் அன்று உயிர் சேட்டியாமைக்கே மேற் காட்டிய பாரிசேட அளவை அன்றி ஆகம் அளவையானும் இழுதி விளங்க கிடத்தலின் அதனையும் அறியாது மறித்து மறித்து பிணங்குகின்ற பேதாய். பேதமை என்னது? வேதமை என்பதற்கு வள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாரு? பேதமை என்பது ஒன்று, பேதமை என்பது ஒன்று யாது எண்ணின் ஊதியம் கொண்டு ஏதம் கொண்டு ஊதியம் கைவிட. ஏதம் கொண்டு ஊதியம் கைவிட. நல்லதெல்லாம் விட்டுருவான், வேண்டாததை என்ன செய்வான்? நல்லா பிடிச்சிக்குவான். நன்னூல் அதுக்கு யார சொல்லுது? பன்னாட. நன்னூல் என்ன சொல்லுது? பன்னாட. மாணவர்ல
மாணவர் இலக்கணம் சொல்லுகிற போது என்ன சொல்லுது? பன்னாடை அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? சொல்லுதா இல்லையா? நன்னூர்ல நல்லதெல்லாம் என்ன செய்யும்? விட்டுரும். தேனை வடிகட்டுகிற பன்னாடை தேனை ஊத்துனா என்ன செய்யும்? தேனை விட்டுட்டு கசரை பூரா பிடிச்சிக்கும். அதுக்கு வேதமை. வேதமை அறிவின்மை. வேதமை என்பது அறிவின்மை. அதனால உனக்கு எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னது? கண்மம் தானே தொழிற்படாது சொல்லியாச்சு. ஆன்மா தனியே தொழிற்படாது சொல்லியாச்சு. மாயை தனியா தொழிற்படாது சொல்லியாச்சு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யலாம்? அப்போ அறிவிக்கிற ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழ்வது போல அறிவிக்கிற இறைவனுக்கும் அனுபவம் நிகழும். எனவே அவனும் விகாரப்படுவான். எனவே இறைவன் அறிவிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீமாந்திகர். மீமாந்திகர் தான் வேதம் படிச்சவன். அவன் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாங்கியன் இருக்கானா இல்லையா? சாங்கியன் வேதத்தை ஏற்றுக்கிறது இல்லை. சமணன் என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை. சாங்கியன் வேதத்தை ஒரு வாரம் ஏற்றுக்கொள்கிறான், ஒரு வாரம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா இந்த மீமாந்திகர் என்பவர்கள் வேதத்தினுடைய கிரியாகாண்டம் என்று சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் நல்லா படிச்சவங்க. வேதத்துல கிரியாகாண்டத்தை படிச்சவங்க. பூர்வ மீமாந்தகர். பூர்வ மீமாந்தகர் வேதம் படிச்சவன். வேதம் படிச்சவன் திருப்பி என்ன சொல்றான்? கடவுள் வேண்டாம், கடவுள் விகாரப்படுவான், இப்படியெல்லாம் சொல்லி திருப்பி திருப்பி இப்படியெல்லாம் வேதத்தை படிச்சு உனக்கு ஏன்னா எடுத்துக்கோ அப்படின்னு கேட்கிற. என்னதுங்க? இறைவன் தன் சந்நிதி தன்னில் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். மறைகளும் வேத வாக்கியம். வேத வாக்கியத்தையும் மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் என்ன எந்த அளவையால மேல சொன்னதெல்லாம் நமக்கு அளவையாள நிறுவனர். என்ன அளவையாளன்னு கேட்டீங்கன்னா ஆகம அளவை. இங்க சொல்வது ஆகம அளவை, அது நூல் அளவை. இது மேல சொன்னது கண்மும் தொழிற்படாது. அடுத்தது ஆன்மா தனித்து தொழிற்படாது என்றதெல்லாம் ஏற்கனவே பல அளவைகளை காண்டல் அளவை, கருதல் அளவை என்ற அனுமான அளவை தான் சொல்லியாச்சு. இப்போ ஆகம அளவையும் சொல்லியாச்சு. புரியுதுங்களா? ஆகம அளவை முதல்ல காண்டல் அளவை, கருதல் அளவை ரெண்டையும் சொல்லியும் அவன் என்ன சொல்றான்? ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். ரெண்டும் ஒத்துக்க வேண்டாம். வேதத்தை ஒத்துக்க மாட்டியாடா? குறையளவை ஒத்துக்க வேண்டாம். வேத வாக்கியத்தை படியா என்ன சொல்றது? இறைவன் சந்நிதி தன்னில் உலகின் தன் சேட்டை. இறைவனுடைய சங்கற்பத்தினால உலகம் தொழிற்படும். இறைவனுடைய சங்கற்பத்தினாலே உலகம் தொழிற்படும். நீங்க சங்கற்பம் என்பதற்கு என்னது? சந்நிதி என்பதற்கு சங்கற்பம் என்று பொருள். சந்நிதினா நேரடி பொருள் என்னது? முன்னிலை. சந்நிதின்னு சொன்னா முன்னிலை என்பது நேரடி பொருள். ஆனா இங்க முன்னிலை என்பது பொருள் அல்ல. சங்கற்பம் என்பது பொருள். சங்கற்பம்னா என்னது? நினைவு மாத்திரை. இப்போ என்ன சொல்ற? ஆசிரியர் முன்னிலையில் மாணவனது அறிவு விளங்கும். ஆசிரியர் முன்னிலையில மாணவனது அறிவு விளங்கும் அப்படின்னு சொன்னோம்னா இங்க என்னது? ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர் முன்னாடி உட்காந்து படிச்சா நம்ம சொல்றோமா இல்லையா? என்னது? நமக்கு ஒண்ணு ஆசிரியருக்கு முன்னாடி நின்னா அறிவு நல்லா விளங்கும். இல்லைன்னா ஆசிரியருக்கு முன்னாடி வந்தா ஒண்ணும் விளங்காது. யாவையும் சூனியம் எல்லாம் படிச்சா அவருக்கு கேட்டா மட்டும் வரமாட்டேங்குது. ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான். ஆசிரியர் கேட்டா இருக்கு உள்ள போய் ஜாமாயிருக்கு. அதுவும் நடக்கதானே செய்யுது. அப்ப இதெல்லாம் எங்க? முன்னிலையில நடக்கும். அறிவு விளக்கம் ஆசிரியர் முன்னிலையில் நிகழும் என்று சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி இறைவன் முன்னிலையில உலகம் தொழிற்படும் சொன்னா அவன் வந்து அங்க நின்றுட்டு இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அப்படி இல்லை. இங்க முன்னிலை என்பது என்னது? நினைவு. நினைச்சாவே நடந்துடும். நினைச்சாவே நடந்துடும் இல்லைங்களா? அந்த தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம்லாம் படிச்சு தெரியுங்களா?
பச்சை ஞாபகம் இருக்கா? இரண்டாம் வகுப்பால அது நீ ஆகின்றாய், நீ அது ஆகட்டும் அப்படிலாம் படிச்சோமா இல்லையா? அதுல ஒண்ணு என்னது, அந்த உபதேசத்தை கேட்ட மாணவன் போய் என்ன செய்வான், அது நான் ஆகின்றேன், அது நான் ஆகின்றேன். ஆசிரியர் உபதேசம் என்னது, நீ அது ஆகின்றாய். உபதேசம் என்ன சொல்றாரு, நீ அது ஆகின்றாய். நீ என்பது ஆன்மா, அது என்பது சிவம். உபதேசம் என்ன சொல்றாரு, நீ சிவம் ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய், நீ சிவம் ஆகின்றாய் என்று உபதேசம் செஞ்சாச்சு. இப்ப மாணவன் என்ன செய்யணும், வீட்டுல போய் உட்காந்துட்டு நான் சிவமாகின்றேன், நான் சிவமாகின்றேன் அவன் பண்ணணும். அவனோட பயிற்சி என்னது, அதான் நான் சிவமாகின்றேன் அப்படின்னு பண்ணணும் மாணவன். ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, அது சிவம் ஆகட்டும். அவர் என்ன நினைப்பாரு, அதை வாங்கிட்டு போனா ஒழுங்கா பூசை பண்றானோ இல்லையோ, பெருமானே அவனுக்கு கொஞ்சம் பூசையை விளங்க வைங்க, பூசையை விளங்க வைங்க என்று ஆசிரியர் தினந்தோறும் என்ன செய்வாரு, ஒரு பூ வைப்பார். ஆச்சாரிய வாங்கினா பரிகார பூசை பண்ணணும்னு ஒரு விதி இருக்குதான். பரிகார பூசைன்னா என்னது, நம்ம செய்யல, நம்ம ஒருத்தருக்கு தீகை கொடுத்தாச்சு, அவன் ஒழுங்கா செய்யல, பக்குவம் இல்லாதவனுக்கு பூசை செஞ்ச பாவம் ஆசிரியருக்கு வந்துருமா, அப்போ அதுக்கு ஒரு பரிகார பூசை பண்ணணுமா, தினந்தோறும் பண்ணணுமா. பக்குவமுடைய ஆன்மாவுக்கு பண்ணலன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டா குற்றம் யாருக்கு வந்துடும், ஆச்சாரியனுக்கு வந்துருமா. அதனால அப்ப இவன் பரிகாரம் பண்ண என்ன அர்த்தம், அவன் செஞ்ச பூசையில் இருக்கிற குற்றம் பண்ணா சரியா போகும். நாம ஒழுங்கா பூசை பண்ணணும்னு குருநாதர் பூசை செய்யறார். அது நீ ஆகட்டும், நீ சிவம் ஆகட்டும் என்று அவர் நினைக்கிறாரா இல்லையா? இதுதான் சங்கற்பம்னு பேர். குருநாதர் சங்கற்பம் என்னது, அந்த ஆன்மா நல்லா பூசை பண்ணட்டும். நம்ம நினைச்சதெல்லாம் பூசை ஒழுங்கா பண்ண முடியாது, அவர் ஏதோ நினைக்கிறாரு, அதனால நம்ம பூசை ஏதோ ஓடிக்குது. இல்லைன்னா நம்ம தகுதிக்கு பூசை என்ன ஆகும், கஷ்டம்தான் இல்லையா? அப்ப எவ்வளவு கருணையை பெருமான் செய்கிறார். அதான் சங்கற்பம் என்று பெயர். நினைவு மாத்திரை. ஆசிரியர் அறிவுல நம்ம பேர் ஏதோ ஒரு மூலையில இருந்தாலே நம்ம தப்பிச்சது, எப்படியோ தப்பிச்சது. ஏன்னா அவ்வளவு அந்த ஆற்றல் திருவருள் வீழ்ச்சி பெரியவர்கள் அறிவுல இருக்கும். அப்போ அங்க இருக்கணும், வெறும் மூலையில நம்ம பேரை ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா போதும். அந்த பூ வைக்கும் போத வாங்கினவங்க எல்லாம் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு ஒரு பூ வச்சாருன்னா, அல்லது அவனும் பண்ணட்டியா அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா போதும், அன்னைக்கு நம்ம பூசை சிறப்பாயிடும் இல்லைங்களா? அதான் இங்க சங்கற்பம் என்று பெயர். சங்கற்பம் என்று பெயர். அதான் இறைவன் தன் சந்நிதி. சந்நிதி என்பது சங்கற்பத்துல உலகின் சேட்டை, உலகினுடைய இயக்கம், சேட்டை என்பது இயக்கம் என்னும் மறைகளும் மறந்தாய், வேத வாக்கியத்தை மறந்த வேதாய், வேதை அறிவுடைய மாணவனே கிடையாதுங்க. யாரு, அந்த எதிர்மறையில் இருக்கக்கூடிய வேற சமயத்தார சொல்கிறார். எல்லாம் நிறைவுபரன் சந்நிதிக்கண் நீடு உணர்வு உருவுடை உயிர்கட்கு உதிக்கும் என்றே, எல்லாவற்றிலும் நிறைந்து நின்ற இறைவன் சந்நிதிக்கண்ணே நிகழும் அவ்வறிவின் பயன் வினைக்கு ஈடாக வரும் வழிவுடை உயிர்களுக்கே உண்டாம். சரியா? அப்போ இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். ஆன்மா போல அவன் அந்த பொருளுக்கு வேறாய் நிற்பதல்ல. அவன் எப்படி நிற்கிறான், எல்லா பொருள்களிலும் நிறைந்து நிற்கின்றான், நிறைந்து இருக்கின்றான். எல்லாவற்றிலும் நிறைந்து நின்ற இறைவன் சந்நிதியின் கண்ணே நிகழும் அவ்வறிவின் பயன். எவ்வறிவின் பயன்? அந்த ஆன்மாவினுடைய அறிவின் பயன். இந்த அறிவின் பயன் எதனால் நிகழ்ந்ததுன்னா இறைவனது சங்கற்பத்தினாலே நிகழ்கிறது. இறைவன் ஊட்டணும் நினைச்சதுனால இதுக்கு அந்த அறிவு நிகழ்கிறது, அறிவு நிகழ்கிறது. இந்த நிகழ்கிற போது அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அறிவுலையும் இருக்கிறான், அந்த பொருள்லையும் இருக்கிறான். அவன் அனுபவிக்கிற பொருள் இருக்கா இல்லையா, சிவப்பு கலர்ல டிஃபன் பாக்ஸ்ல இருந்ததா இல்லையா, அதுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். சாப்பிட்ற நமக்குள்ளேயும் இருக்கிறான். ரெண்டையும் அவன் செய்யறான், சேர்த்தறான். ரெண்டையும் சேர்த்துறதான் வந்தான். இல்லைன்னு என்ன ஆகும், எல்லாத்துக்கும் கொடுனா கடைசி ஆளுக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாருக்கு எது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம்
கோடி தொகுத்தாலும் மீட்தல் அறிந்து. அப்ப நமக்கு எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவன் அறிந்து அந்த பொருளுக்குள்ளையும் இருக்கணும், நம்ம அறிவுக்குள்ளையும் இருக்கணும். ரெண்டையும் என்ன செய்யணும், சேர்த்தணும். சேர்த்தணும். அந்த போகம்னு சொன்னா போகத்துக்கு என்ன செய்யணும், போக பொருளையும் போகத்துக்கு உரியவனையும் என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டலைன்னா போகம் நிகழாது. பொருள் இருக்கும், அவனும் இருப்பான், ஆனா போகம் நிகழாது. எது போல, நம்ம வீட்டுல நிறைய புத்தகம் வாங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? வீட்டுல எல்லா புத்தகமும் இருக்கு, போக பொருள் இருக்கு, போகத்துக்குரிய ஆள் இருக்கிறான், என்ன நிகழல, ஏன் கூட்டல. பத்திரமா வாங்கி வச்சிருக்கோம். நல்லா 12 திருமுறை 14 சாத்திரம் எங்க வீட்லயும் இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சாச்சு. போக பொருள் இருக்கு தானே, போகத்துக்குரிய ஆன்மா இருக்குதா இல்லையா? இருக்குது. நாம ஏன் வாங்கணும் அந்த புத்தகத்தை? விருப்பத்தினால் வாங்கணும். வாங்கினது வேண்டாம் விருப்பம் வாங்கல, பார்த்தோம்னா அருமையான புத்தகையா படிக்கணியான்னா வாங்கிட்டு வந்தோம். இப்ப என்ன இருக்கு, விருப்பமும் இருக்கிறது, விரும்புகிற பொருளும் இருக்கிறது, விரும்பிய ஆன்மாவும் இருக்கிறது, செயல் நடக்கிறது. ஆட்டு வித்தால் கூட்டு வித்தால் ஆதரவர் கூடாது. அப்ப அதுதான் நிலைமை. அப்ப என்ன செய்யணும், போக பொருளிலும் இருக்கணும், போகத்தில் ஒரு ஆன்மாவிலையும் இருக்கணும், ரெண்டையும் கூட்டணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் அது நிகழும், இல்லைன்னா அது நிகழாது. சொல்றேன். எனவே இறைவன் சந்நிதி கண்ணே நிகழும் அவ்வறிவின் பயன். எவ்வறிவின் பயன்? ஆன்மாவினுடைய அறிவின் பயன். அந்த அறிவின் பயன் எப்படிப்பட்டதுன்னா வினைக்கு ஈடாக, எப்படி இருக்குங்க, வினைக்கு ஈடாக வருகின்ற ஆன்மாவின் அறிவின் பயன். அது ஒரு அங்க ஒரு இக்கு வைக்கிறார். அவன் தான் ஊட்டுகிறான், அவன் ஏயா எல்லாத்தையும் ஊட்ட வேண்டியது தானே. வீட்டுல புத்தகத்தை வாங்கி கொடுத்த ஆளுக்கு படிக்க வைக்க தெரியாதா? காசு கொடுத்து வாங்க வச்சது யாரு? அவர் தானே. அவர் படிக்க வைக்கிறது யாரோட கடமை? இப்ப நிறைய பேர் இந்த திருவுருள் என்கிற வார்த்தைய என்ன செய்யறாங்க, நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. என்ன செய்யறது, நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திருவுருள் நம்ம அறிவுல அது. ஏன்னா எப்பவுமே நம்ம பல நேரங்களிலே உயர்ந்த செய்திகளை, உயர்ந்த கருத்துக்களை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம சௌரியத்துக்கு. இது படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தாங்கிறது இதுதான். இது அட்லீஸ்ட் நம்ம படிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, படிக்காம இருந்தா கூட தப்பு இல்லை. நம்ம என்ன செய்யறோம், அர்த்தங்களை அனர்த்தம் செய்கிறோம். நம்ம விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுது, பெருமான் எனக்கு கொடுக்கலீங்க, பெருமான் எனக்கு ஊட்டிட்டான், பெருமான் எனக்கு ஊட்டிட்டான், பெருமான் எனக்கு கொடுக்கல. இப்படி என்ன செய்யறோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப நிம்மதியா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்முடைய வித்தகம் சதுரப்பாடு படிச்ச பாட்டை எங்கெல்லாம் கொண்டு போய் எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். என்னது இங்கே நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் சொல்றோம்னா விழானோகை சிரிப்பான். பெருமான் என்ன செய்வாங்களா, வினை வெளிவிட்டு என்ன செய்வானா, அவனுக்கு சிரிப்பானா. யாரு? பெருமான். எப்படின்னா அவனுக்கு இடுப்பு எலும்பு வலிக்கிற மாதிரி சிரிப்பான், உளுந்து உளுந்து சிரிப்பான். விழானோகை சிரிப்பான். என்னது, அரணியே எங்கடா போயிருவேன், இது வருவில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விழானோக சிரிப்பான். ஏன்னா நமக்கு என்னது, நம்ம ரொம்ப ஏதோ பெரிய புத்திசாலி, ரொம்ப அப்படியே யாரு கேட்டாலும் அப்படியே அதை சொல்லல இதை சொல்லல நம்ம ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் ஓடவும் முடியாது, ஓடியவும் முடியாது. எங்க சுத்தினாலும் அந்த வட்டத்துக்குள்ள தான் இருந்தாகணும். இது எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாரு. எனவே அப்படி வினைக்கு ஈடாக வருகின்ற அவ்வறிவின் பயன் வழிபுடை உயிர்களுக்கே உண்டாம். உயிர்களுக்கு தான் வினை, அந்த வினை அனுபவம் உண்டு. இறைவனுக்கு என்ன கிடையாது, வினை அனுபவம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உடம்பு, கருவி, கரணங்கள் இதெல்லாம் நமக்கு பெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் எப்படி வருதுங்க, வினைக்கு தக்கவாறு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வினைக்கு தக்கவாறு எது இருக்கிறது, கருவி கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருவி கரணங்கள் வினைக்கு தக்கவாறு தான் தொழில்படும்.
தொழிற்படுறதா அப்படிதான் தொழிற்படும். நம்ம என்ன நினைச்சாலும் அதை என்ன செய்யாத, ஒத்துழைக்காது. அது எப்படி இருக்குதோ அப்படியெல்லாம் நம்ம போக வேண்டியதுதான். சரிங்களா? இந்திரிய பறவை இருந்தோட 5 பறவை 5 பக்கம் எடுக்குதுங்கிற மத்த யானை 5 மலை யானைங்கிற ஒரு யானை 5 மலை யானை 5 மலை யானை என்று நம்ம திருவாசகத்தில் சொல்றாரா இல்லையா? இருதலை கொண்டு எறும்பு நோக்கு, இருதலை கொண்டு எறும்பு, இருதலை கொண்டு எறும்புன்னா அப்படி கிடையாது. ஒரு மூங்கில்ல ஒரு ஓட்டைக்கு நடுவில் ஒரு எறும்பு இருக்கு. இப்போ நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் வந்தாலும் நெருப்பு, இந்த பக்கம் போனாலும் நெருப்பு, 2 பக்கமும் நெருப்பு இருக்குது. இது எந்த பக்கம் போனாலும் சேர்த்துப்போம். இருதலை கொல்லி எறும்பு, கொல்லினா எறும்பு நெருப்பு. இருதலை கொல்லி 2 பக்கமும் என்ன இருக்குது? நெருப்பு இருக்கிறது. நினைத்து பிரிந்து விடுதலையேனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறார். நம்ம எங்க போனாலும் மாட்டிப்போம், எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, எனவே அந்த வினைக்கீடாக வருகின்ற அனுபவம் உயிர்கட்கே உண்டாம். உருவுடைய உயிர்னு சொல்றாரா இல்லையா? அந்த உருவுடைய உயிர்க்குன்னு சொல்றது என்னது? மாயாகாரியமாகி கருவிகளை துணை காரணமாக கொண்டிருக்கிற ஆன்மா, அதான் உருவுடைய உயிர்கட்குன்னு சொல்றார். இந்த நீடு உணர்வு, நீடு உணர்வு சொல்றாரா இல்லையா? பாட்டில் இப்ப படிச்சதே பாருங்க, எல்லாம் நிறைய பரன் சந்நிதி கண் நீடு உணர்வுன்னு இருக்கா இல்லையா? இந்த நீடு உணர்வு என்பது கண்மத்திற்கு ஏற்ப ஏற்றதாழ்வாய் நிகழும் ஏகதேச அறிவு. அப்ப அந்த அறிவும் எப்படி நிகழும்? வினைக்கு தக்கவாறு தான் நிகழும். அது ஏகதேச அறிவுன்னு சொல்றாங்க. எனவே நீடு உணர்வு உயிர்கட்கு உதிக்கும் என்று சிவனவன்கண் உரை தராது, சிவனவன்கண் உரை தராது. அது இறைவனுக்கு ஆகாது. எது ஆகாது? வினைக்கு ஈடாய் பெறுகிற அறிவும் ஏகதேச அறிவும் யாருக்கு கிடையாது? இறைவனுக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு தான் ஏகதேச அறிவு உண்டு. அந்த அறிவுக்கு என்ன வேணும்? துணை காரணங்கள்லாம் வேணும். கல்வியால், பொருளால், காட்டால், அந்த பட்டியெல்லாம் இருக்கா இல்லையா? இத்தனையும் கூடி இது அறியும். அது அறிகிற போது எப்படி அறியும்? வினைக்கு தக்கவாறு அறியும். வினைக்கு தக்கவாறு இருந்தாலும் ஏகதேசமாக அறியும். சரியா? ஆனா இறைவன் என்னது? அவன் வியாபகமா அறிவான். அவனுக்கு துணை காரணங்கள் எதுவுமே வேண்டாம். அறிவிக்காமல் தானே அறிவான். இதுக்கெல்லாம் எதிர்மறை அவன்கிட்ட இருக்கு. இது துணை காரணம் இருந்தாதான் அறியும், அவன் துணை காரணம் இல்லாம அறிவான். சரியா? அடுத்தது, அந்த துணை காரணங்கள் இருந்தாலும் இது எப்படி அறியும்? வினை வழிதான் அறியும். துணை காரணம் பூரா கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு அனுபவிக்காது. இதுக்கு வினை என்னவோ அதை மட்டும்தான் அனுபவிக்கும். அனுபவிக்கணும்னா அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதானே? ஒரு வாய் இருக்கு, எதுக்கு? சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் சாப்பிட முடியுதா? முடியல. ஏன் இல்லை? செய்யற ஆளால சாப்பிட முடியல. நம்ம சொல்றதான் சக்கரை வியாபாரி ஊருக்கே சக்கரை கொடுப்பான், மூட்டை மூட்டையா வீட்டுல அடி வச்சிருப்பான். அவனால இந்த டீயில கூட ஒரு ஸ்பூன் சக்கரை போட முடியாது. அவன் உலகம் என்ன செய்யறான்? ஊருக்கே சக்கரை டிஸ்ட்ரிபியூஷன், ஹோல்சேல் டீலர், மூட்டை மூட்டையா சக்கரை கொடுத்துருப்பான். ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? டீயில ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு குடிக்க முடியாது. அப்ப அவனுக்கு என்ன கிடையாது? போகம் கிடையாது. கருவி மட்டும் இருந்தா போதுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? வினை வேணும். சரி, வினை தான் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு வேணும். ஏகதேசம் மாதிரி அதுலயும் அளந்துதான் அறிவான், அளந்துதான் அறிவான். இறைவன் எடுத்துக்கிட்டா அவன் அவனுக்கு அறிவு வேண்டாம், வினை இல்லை, வியாபக ஞானம், வியாபக ஞானம். எனவே அவனிடம் இந்த அனுபவம் நிகழாது, சிவனவன்கள் உரை தராது. மேலும் அசேதனத்தால் மாயை மறுவிடான், சடமாகிய உலகம் அவன் எதிரே முனைத்து நிற்றல் ஆற்றாமையான். சத்துக்கு முன்னாடி அசத்து முனைத்து நின்றார். 7ஆம் வகுப்பாவை விரிவாக காண்க. சரியா? 7 விரிவாக சொல்றார். எனவே இறைவனுக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லை. எனவே அவன் அறிவிப்பது குற்றமில்லை. கேள்வி அதானே? கேள்வி என்னது? இறைவன் அறிவித்தால் எப்படி ஆன்மா அறிவிக்க கருவி அறிகிறது, பயன் ஆன்மாவுக்கு வருதல் போல
இறைவன் அறிவிக்க ஆன்மா அறிவுன்னு சொன்னா பயன் யாருக்கு வரணும்? இறைவனுக்கு வரணும். இறைவன் விகாரப்பட மாட்டான்னு சொன்னதுனால அவனுக்கு அவன் அறிவிக்க ஆன்மா அறிவிக்கிறது என்பது பொருந்தாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு இங்க விட சொல்லிட்டாரு. ஏன் அவனுக்கு துணை காரணம் வேண்டாம், அவன் விகாரம் அடைய மாட்டான். மொத்தத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆன்மா போல அவன் விகாரம் அடைய மாட்டான். எனவே அவன் சந்நிதியின் கண்ணே அனுபவம் உயிருக்கு தான் நிகழுமே அன்று அனுபவம் அவனுக்கு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். இது பொழிப்புரை பாருங்க. இறைவனால் அன்றி உயிர் சேட்டியாமைக்கு மேற்காட்டிய பாரிசேட அளவையால் அன்றி ஆகம அளவையும் இனிது விளங்க கிடைத்தலின். பாரிசேட அளவு என்னது? மூவரில் இருவர் கல்வர் அல்லர் அப்படின்னு எஞ்சி நின்றானே கல்வன் என்பது பாரிசேட அளவை. இங்க இங்க ஆன்மாவே தானா போய் அறியாது, கண்மமும் தானே பயன் தராது, மாயையும் பயன் தராது. ஆன்மா போய் கண்மத்தை எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஆன்மா போய் மாயை எடுத்துக்குமா? எடுத்துக்காது. இதெல்லாம் தானா ஒன்னா கூடிக்குமானா கூடாது. அப்ப இது எஞ்சி நிற்பது எது? பதிப்பு பொருள் ஒன்று தான். இந்த இருக்கிற இந்த 4 பேர் நிற்கிறான். அது ஆன்மா நிற்குது, ஆணவம், கண்மம், மாயை. இந்த 4 பேரும் ஒரு நேர் ஓட்டில் நிற்பானா? நிற்க மாட்டான். ஏன்? 3 பேருக்கு அறிவு கிடையாது. ஒருத்தனுக்கு அறிவு இருந்தும் பயன் இல்லை. அறிவு இருந்தும் பயன் இல்லை. இந்த 4 பேர் ஆனா என்ன செய்யறான்? ஒரு சிஸ்டமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான். 4 பேரும் ஒன்னா நிக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராபபிலிட்டி இல்லை. ஆனா நடக்குது எப்படி நடக்குது? சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோ ஒரு பின்னாடி நின்று டைரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. யாரோ ஒரு என்ன செய்யறான்? இது எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் டைரக்டர் பின்னாடி இருக்கிறார். ஸ்கிரீன்ல தெரியப்படுற படம் பார்க்கறோம்னா சீன்ல யார் தெரியவா? நடிகர்கள் எல்லாம் கதாநாயகன் காமெடி எல்லாம் தெரிவாங்க. டைரக்டர் தெரிய மாட்டாரு. ஆனா இந்த இயக்கம் பூரா எங்க இருக்குது? அவர் பின்னாடி நின்று இயங்கிட்டு இருப்பார். அவர் ஸ்கிரீன்ல தெரிய மாட்டார். அப்ப பெருமான் யாரு? எல்லாம் டைரக்டருக்கெல்லாம் டைரக்டர். சரியா? அவர் ஸ்கிரீன்லயே இருக்க மாட்டார். ஸ்கிரீன்ல தெரியவே மாட்டார். ஆனா மொத்தத்துக்கு யாரு காரணம்? அவர் தான் காரணம். சரி, அதுக்குதான் பாரிசேட அளவை. அது மட்டும் இல்ல, ஆகம அளவையும். ஆக அளவை என்ன சொல்லுது? ஆகம அளவை இறைவன் தன் சந்நிதி தன்னில் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறந்தாய். இறைவன் சந்நிதியில உலகம் தொழிற்படும் என்கின்ற வேத வாக்கியத்தை மறந்தையே அப்படி வேத வாக்கியத்தையும் மேற்கோள் காமிச்சிட்டார். பாரிசேட அளவையும் சொல்லிட்டாரு, வேத வாக்கியத்தையும் மேற்கோள் காட்டி ஆகம அளவையும் இனிது விளங்க கிடைத்தலேன். அதனையும் அறியாது மறித்து மறுத்து பிணங்குகின்ற வேதாய். எல்லாவற்றிலும் நிறைந்த இறைவன் சந்நிதியில் நிகழும் அவ்வறிவின் பயன் வினைக்கு ஈடாய் வரும் வழிபட வீழ்க்கே உண்டாம். அதுவன்றி இறைவனுக்கு ஆதல் செல்லாது. இறைவனுக்கு ஆதல் செல்லாது. சடமாகிய உலகம் அவனதில் முனைத்து நில்லாமையான். நெல்ல ஆற்றாமையான். எல்லாம் ஆற்றாமையான். ஏன்னா ஆன்மாவும் போய் உலகத்தை பற்ற முடியாது. உலகம் ஆன்மாவை பற்றாது. காரணம் அதெல்லாம் என்னது? சடம். இவன் அரவரன். அதுக்கு அறிவு கிடையாது. இவனுக்கு தானே பெறுகிற தகுதி இல்லை. மறந்தாய் என்பது விழி உரு ஏற்ற பெயர். மறந்தாய் என்பது என்னதுங்க? மறந்தாய் என்பது மறந்த மாணவனே. விழி விழி என்னது? கூப்பிடுறது, அடைக்கிறது, விழிச்சொல். மாயையும் உணர்வும் ஆகுபெயர். ஆகுபெயர் என்னது? தொடர்புடைய பொருள். ஒன்றின் பெயர் இன்னொன்று காய் வரக்கூடாது. தொடர்புடைய ஒன்றின் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வந்தால் அதுக்கு என்ன பேரு? ஆகு பெயர் பேரு. மாயை என்பது மாயா காரியத்தை
இங்க மாயின்னு சொன்னது மாயா காரியத்தை சொல்றார். மாய் என்பது மாயா காரியத்தை மாயை என்றார். ஆகவே உணர்வு என்பது அவற்றினால் விளைகிற அறிவை குறிக்கிறது. அதனால மாயா காரியத்துக்கு ஏற்ப விளங்குகிறதா இல்லையா அறிவு? கண்மமும் மாயைக்கு தக்கவாறு விளங்கி நிற்கின்ற ஆன்மாவினுடைய ஏகதேச அறிவு. அதைதான் என்ன சொல்றாரு? உணர்வுன்னு சொல்றாரு. உணர்வு என்பது அறிவு. உயிர்கட்கு உதிக்கும் என இயையும். உயிர்கட்கு உதிக்கும் என்றே அப்படின்னு இருக்கா இல்லையா? உயிர்கட்கு உதிக்கும் என்று இயையும் படிக்கும்போது அப்படி படிச்சுக்கணும். விரிநிலை ஏகாரம் விரித்துரைக்க. விரிநிலை ஏகாரம் உதிக்கும் இருக்கா இல்லையா? உதிக்கும் அன்றே. உதிக்கும் அன்றே என்பது பிரிநிலை ஏகாரம். பிரிநிலை ஏகாரம். ஐம்பொறி போலன்றி உணர்த்துதன் பயன் உயிர்கட்கே ஆதற்கு ஏது கூறுவார் உருவுடை உயிரென விசேடித்தார். ஐம்பொறி போலன்றி உணர்தன் பயன் உயிர்கட்கே ஆதற்கு ஏது கூறுவார். ஏதுனது காரணம். ஆன்மாவுக்கு இந்த அனுபவம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டா, ஐம்பொறி சடம். ஐம்பொறி சடம். அந்த சடத்தை செலுத்துவது அறிவுடைய ஆன்மா. சடத்துக்கு அனுபவம் கிடையாது, அறிவுடைய பொருளுக்கு தான் அனுபவம். அப்போ என்னதுங்க? சடப்பொருள் வழியா ஆன்மா அனுபவிக்கும். அனுபவம் யாருக்கு? அறிவுடைய பொருளுக்கு தான். அப்போ இறைவன் அறிவுடைய பொருள் தானே, அப்ப அவனுக்கும் அந்த அனுபவம் வரணுமா இல்லையா? அப்படிங்கிறத முதல்ல நம்ம கேட்ட கேள்வி அதானே. ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழ்வது போல இறைவனுக்கும் அனுபவம் நிகழ்வுங்கிறதான் கேள்வி. ஆன்மாவுக்கு ஏன் அனுபவம் நிகழ்கிறதுனா அது அறிவுடையது. அதுபோல இறைவனுக்கும் அறிவு உண்டா இல்லையா? உண்டு. அப்ப அவனுக்கு அனுபவம் நிகழணுமா இல்லையா? நிகழணும். ஏன் நிகழல? அவன் அறிவு வேற, இவன் அறிவு வேற. அவன் அறிவு எப்படிப்பட்டதுன்னா பூரா சொல்லியாச்சு, இவன் அறிவு எப்படிப்பட்டதையும் சொல்லியாச்சு. அப்ப அந்த அறிவுக்கு தான் அனுபவம், இந்த அறிவுக்கு அனுபவம் இல்லை. சித்தறிவு இது வேறு. சந்நிதிக்கண் நீடு உணர்வு உதிக்கும் என்றதும் அதன் பொருட்டு. சந்நிதிக்கண் நீடு உணர்வு உதிக்கும் என்றதும் அதன் பொருட்டு. எதன் பொருட்டு? உயிர்கள் அனுபவம் நிகழ்கிறதா இல்லையா? உயிர்களுக்கு நிகழ்கின்ற அனுபவம் எதன் பொருட்டு நிகழ்கிறதுனா, வினைக்கு தக்கவாறு இறைவன் கூட்ட ஆன்மாவுக்கு அனுபவம் நிகழும் என்பது. அப்போ ஊட்டுவது யாரு? பெருமான். எதன் வழி ஊட்டுகிறான்? வினை வழி ஊட்டுகிறான். எதை கொண்டு ஊட்டுகிறான்? மாயை கொண்டு ஊட்டுகிறான். மாயை கொண்டு ஊட்டுகிறான். அது போல இறைவனுக்கு வரணும்னா என்ன இருக்கணும்? அவனுக்கு வினை இருக்கணும். வினை உண்டா? இல்லை. அவன் அறிவதற்கு மாயாகாரியம் உண்டா? இல்லை. அப்புறம் அவனுக்கு எப்படி அனுபவம் நிகழும்? சரியா? எனவே சந்நிதிக்கு நீடு உணர்வு உதிக்கும் என்றதும் அதன் பொருட்டு. ஏற்கனவே நம்ம 5வது நூற்பாலை படிச்சோமா இல்லையா? 2வது அதிகரணத்துல முதல் பாட்டு, மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேட்டித்து என்னும் வரையில் இயல்மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உடம் வினையால் கண்டு நிற்குங்கான் என்னான் சிவன் அசத்தை இல்லை. வினையால் கண்டு நிற்கும் சொல்றாங்களா இல்லையா? வினையால் கண்டு அறிந்து நிற்குங்கான் என்னான் சிவன் அசத்தை என்று முதல் நூல் ஆசிரியரும் யாரு? நெய்கண்டார். இதே 5வது நூற்பால 2வது அதிகரணத்துல முதல் பாட்டு, மண்ணு சிவன் சந்நிதியில் தோன்றுதா இல்லையா? இந்த பாட்டுல ஆன்மா அறிவது எதனாலனா வினையால் கண்டு நிற்குங்கான். வினையால் கண்டு நிற்குங்கான். ஆன்மா காண்பது வினைக்கு தக்கவாறு என்று சொல்லி இருக்கிறதுனால என்னான் சிவன், இறைவன் அழுந்த மாட்டான். எதுல? இந்த ஓகம் பொருள் அழுந்த மாட்டான். அதானே அறிவித்தல் பற்றி இறைவனுக்கு தொடக்கின்மை கூறப்பட்டது. அவன் விகாரப்படுவதில் இருந்து கூறப்பட்டது. இறைவன் உணர்த்துகின்ற முறைமை. இறைவன் உணர்த்துகின்ற முறைமை 237. இறைவன் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற முறைமை 237. உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக
எழுகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக அலைகளா உயிர்ப்பு புலன் அறிவனை ஆக்கி நலமிகு தொழில் ஐந்தோடும் நாடகம் நடிப்பர். பரவலை பாருங்க. புருடன் உடம்பு முதலியவற்றை கொண்டு நின்று உணருமா போல ஆன்மா அறியணும்னு என்ன செய்யுங்க, அதுக்கு உடம்பு சூக்கும தேகம் வேணும், காரண சரீரம், கத்திக சரீரம், 5 சட்டையை வச்சுக்கிட்டு 36 கருவி வச்சுக்கிட்டு அறிதா இல்லையா? அது மாதிரி இறைவன் அறிதற்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ அவனுக்கு அறிகிற கருவிகள் எதுன்னு கேட்டா நாதன், இறைவனும் உலகமே உருவமாக. அவனுக்கு உருவம் எது? நமக்கு உருவம் எது? இந்த மாயாகாரியத்தாலாகிய இந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படி வருது? வினைக்கு தக்கவாறு. அது அந்த எக்ஸ்பிரி டேட் போட்டு கொடுத்துருப்பாரு. எது இருக்கு? உடம்புல இருக்கிற எல்லா ஸ்பேருக்கும் எக்ஸ்பிரி டேட் போட்டு வச்சிருக்காரு. ஒரே டேட் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிரி டேட் போட்டு வச்சிருக்காரு. லிவர் உனக்கு எக்ஸ்பிரி டேட் இது, ஹார்ட்டுக்கு எக்ஸ்பிரி டேட்டு, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, லொட்டுலஸ்க்கு உடம்புல கண்ணு, காது, எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸ்பிரி டேட். அந்த எக்ஸ்பிரி டேட் ஆகிட்டா என்ன ஆகும்? காலியாயிடும். காது வேற சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு என்னாச்சு? எக்ஸ்பிரி டேட்டு காது வந்துச்சுன்னு இருக்கும். காது வந்தீங்க அப்படின்னா கண்ணு போயிடுச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்பேருக்கும் தனித்தனி எக்ஸ்பிரி டேட். ஏன்னா வினை வழி, அதெல்லாம் வினை. ஆனா அவனுக்கு உடம்பு எதுன்னு கேட்டா 224 கோணங்கள். 224 கோணங்கள் அவனுக்கு உடம்பு. இப்போ இந்த உடம்புல இங்க தொட்டா நம்ம அறிவோமா இல்லையா? கையை தொட்டா அறிவோம், காலை தொட்டா அறிவோம். உடம்புல ஒரு பகுதியை நாம் தொடுகிற போது அறிகிறோமா இல்லையா? ஏன்? உடம்பு பூரா என்னது? ஆன்மா. உடம்பு பூரா வியாபகமா இருக்கு. இங்க இருக்கு அங்க இருக்குன்னா சொல்ல முடியாது. உடம்பு பூரா வியாபகமா இருக்குதுன்னு சொன்னாலும் குற்றம். எடுத்தா எப்படி சொல்றதுனே தெரியல, அப்படி சொல்லுது. என்னது? ஏற்கனவே படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்கா? சித்தியார்ல இறைவன் ஆன்மா என்பது எது? உருவப் பொருளா, அருவப் பொருளா, அருவுருவப் பொருளா? ஆன்மா எங்க இருக்குது? இதய தாமரையில புள்ளி பணிகோல் என்று உடம்பெங்கும் வியாபகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் குற்றம். உடம்பு பூரா நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் குற்றம். எல்லாம் சொல்லி அசத்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய் 210. அதுக்கு முன்னாடி 196 ஸ்டார்ட் பண்ணி 209 வரைக்கும் போட்டு பிரிச்சு மேல எது உருவம், எது ஆன்மான்னு கேட்டா 196 இருந்து 196, 97, 98 ஆரம்பிச்சு 209 வரைக்கும் ஐக்கியவாதி வரைக்கும், மாயாவாதி தொடங்கி ஐக்கியவாதி வரைக்கும். மாயாவாதி அடுத்தது ரெண்டாவது யார சொல்றாரு? பௌராணிகர். ஆன்மா உருவப் பொருள் என்கின்ற பௌராணிகர். ஆன்மா அருவுருவப் பொருள் என்னும் கவுடர். அருவப் பொருள் என்னும் பாதஞ்சலர். அப்புறம் வைசேடியர். அடுத்தது சைவரில் ஒரு சாரர். அடுத்தது பட்டாச்சாரியன். 204ல் 3 பேர் பட்டாச்சாரியன். 204. 205ல் பாஞ்சராத்திரிகள். ஆன்மா உடம்புள்ளே பரம அணுவின் அளவாய் நிற்கும். உடம்பினுள்ளே பரம அணுவின் அளவாய் நிற்கும் என்பது பாஞ்சராத்திரிகளுடைய கருத்து. அதை மறுத்து அடுத்தது மிருதி மூலம் இதய தாமரையில புள்ளி பணிபோல் என்று உடம்பெங்கும் வியாபகமாய் நிற்கும். விளக்கின் ஒளி போல, விளக்கின் ஒளி போல உடம்பெங்கும் வியாபகமாய் நிற்கும் என்னும் மிருதி மூலார். அடுத்தது சமணர். உடம்பெங்கும் நிறைந்து நிற்கும். 207, 208, 209 ஐக்கியவர். எங்கும் தான் வியாபகமாக நின்று உணரும் ஆன்மா. என்னங்க சொல்றது? என்னங்க எதை சொன்னாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே. ஆன்மா எப்படிப்பட்டீங்கன்னா அசத்தரு வியாபகம். அசித்து அது வியாபகம். அருவம் என்றாய் அசித்திடவரும் என்னும் வியாபி என்னும் வழக்குடையனாகி நசித்திடா ஞான செய்தி அனாதியை மறைத்திருக்கும்
பசுத்துவம் உடையனாகி பசுவன் இருக்கும் ஆன்மா அப்படின்னு இலக்கணம் சொல்றாரு. அப்ப எப்படிங்க சொல்றதுன்னா ரொம்ப கவனமா இலக்கணம் சொல்லணும். எதுக்கு? ஆன்மா. எனவே அப்படி இந்த ஆன்மா உடம்பெங்கும் வியாபகமானாலும் அது ஏகதேச பொருள் அன்று, அது வியாபக பொருள் தான். இப்போ ஏகதேசப்பட்டு நிக்குது. எதுல? உடம்புக்குள்ள நிக்குது. நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பசுத்துவம், ஆணவ மலம்னு ஒண்ணு இருக்கிறதுனால உடம்புக்குள்ள ஆன்மா எப்படி இருக்குது? அடைபட்டு இருக்கிறது. உண்மையில் அது என்னது? வியாபக பொருள். வியாபகமா இருக்க வேண்டிய ஆன்மா இப்போ உடம்புக்குள்ள எப்படி இருக்கு? அடைபட்டு நிற்கிறது. சரிங்களா? அது எங்கெங்க இருக்கு? இதய தாமரையில் இருக்கா? உடம்பு பூரா இருக்குன்னா அது எங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலயும் அது விரிந்து நிற்கிறது. எல்லா இடத்துலயும் விரிந்து நிற்கிறது என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த உயிருக்கு இது உடம்பு. இப்ப என்னுடைய உயிருக்கு இதுதான் உடம்பு, உங்க உயிருக்கு இதுதான் உடம்பு. இப்ப இறைவனுக்கு எது உடம்புன்னு கேட்டா என்னது? 224 கோணமும் அவனுக்கு உடம்பு. 224 கோணமும் அவனுக்கு உடம்பு. ஆனா இந்த உடம்பெல்லாம் சேர்ந்தா உயிராயிருமா? இந்த உடம்புக்குள்ள என்னோட உயிர் இருக்கு, உங்க உடம்புக்குள்ள உங்க உயிர் இருக்கு. ஆனா இந்த உடம்பு தான் உயிரான்னு கேட்டா கிடையாது. உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, ஆனா உண்மையில உயிர் வேறு, உடம்பு வேறு. உயிர் வேறு, உடம்பு வேறு. இந்த உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்கிறது? பிரித்து அத்துவிதமாய் இருக்கிறது. உடம்பில் உள்ள உயிர் எப்படி இருக்கிறது? அத்துவிதமா. நான் தான் நீங்க, நீதான். நம்ம சொல்றோமா, கணவன் மனைவியும் சொல்றோமா இல்லையா? ஈருடல் ஓர் உயிர், என்பதி என் மனை என்றார் போல. என்பதின்னு என்னது? வீட்டுக்காரர். பதினா பதி என்பது வீட்டுக்காரர். என் மனைனா என் வீட்டுக்காரி. பார்த்தா எப்படி இருக்குது? நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. கண்ணதாசன் பாடிட்டார் என்னது? வீடு வரை பிறகு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. என்ன அப்படியெல்லாம் பேசிட்டீங்க. நீ இல்லாமல் நான் இல்லை நீங்க, அதுக்கு என்னங்க பண்றது? அவருக்கு நேரம் வந்துட்டு போயிட்டாருங்க, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ உடம்பும் உயிரும் எப்படி இருக்குது? அத்துவிதமா இருக்கு. அத்துவிதமா இருக்கு. பிரிச்சே பார்க்க தெரியல. உடம்பு வேற, உயிர் வேற. நம்மளால என்ன செய்ய முடியல? நம்மளால யோசிக்கவே முடியல இல்லைங்களா? ஆனா உண்மையில் என்னது? உடம்பு வேறு, உயிர் வேறு. அதை வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? புல் பறந்தற்ற. என்னது? புல் பறந்தற்ற. என்னது? உடம்பை தனித்து ஒழிய, உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்ற. உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கு உயிருக்கு இருக்கிற நட்பு முட்டைக்கும் முட்டைக்குள்ள இருக்கிற பறவைக்கும் இருக்கிற சம்பந்தம் தான். அது முன்னாடி பார்த்தா முட்டையும் பறவையும் தனியா தெரியாது. முட்டைக்குள்ள எப்படி இருக்கு? பறவையே தெரியாது. அப்படியே கொல கொல கொலன்னு தண்ணி மாதிரி முட்டையோட அப்படியே பின்னி பிணைஞ்சு இருந்தது. எவ்வளவு நாளைக்கு? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இந்த காலம் வந்தா என்னாச்சு? அப்படியே அந்த முட்டைக்குள்ளேயே முதல்ல அதை விட்டுட்டு பற்ற விட்டு தனியா நிற்கும். அது ஒட்டி அந்த முட்டைக்குள்ள எப்படி இருக்குதுங்க? இந்த தண்ணி எப்படி இருக்குது? ஒட்டி பிணைஞ்சிருக்கு. பக்குவம் அடைய 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 என்ன ஆகுதுங்க? அப்படியே அந்த உள்ள இருக்கும், ஒட்டாம இருக்கும். சரியா? முதல்ல அது வர பக்குவம் என்னது? அது உள்ளேயே ஒட்டாம இருக்கும். அப்புறம் என்ன செய்யும்? உடச்சிட்டு வெடிக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில முதல்ல எப்படி இருக்கிறோம்? பின்னி பிணைஞ்சு இருக்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும்? உள்ள இருக்கணும், இல்லறதுக்குள்ள இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உடச்சிட்டு போடணும். நம்ம இன்னும் பிணைஞ்சுக்கிட்டு என்னது? அது பிட்ட வேட நியாயம். என்ன நியாயம்? பிட்ட வேட நியாயம். என்னது? பெசஞ்ச மாவையே பிசையணும், பெசஞ்ச மாவையே பிசையது பிட்ட வேட நியாயம். இன்னும் இந்த வாழ்க்கையில திரும்ப திரும்ப நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை,
அப்படின்னு என்ன செய்யறோம்? இதை விடுறதுக்கு தயாரல்ல. எதையும் விடுறதுக்கு தயார், எதையும் விடுறதுக்கு தயார். எனவே அது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இறைவன் 224 குணங்களையும் தன்னுடைய உடம்பாக கொண்டிருக்கிறான். உலகமே உருவமா, உலகமே உருவமா, யோனிகள் உருப்பதாக. அப்புறம் இந்த உடம்புக்குள்ள, உடம்புன்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கும்? உறுப்பு இருக்குமா இல்லையா? உடம்புனா மொத்தமா சொல்ற உறுப்புனா என்னது? அவயவயங்கள், கண்ணு, காது, மூக்கு, கை, காடு, இப்படி அவயவ கோப்புலாம் இருக்கா இல்லையா? அந்த அவயவ கோப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா யோனிகள். யோனி என்பது இங்க 84,100,000 லட்சம் யோனி பேர், 84 லட்சம் யோனி பேர். இதில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் அவனுக்கு உறுப்பு. 224 கோண உடம்பு, 84 லட்சம் யோனி பேர் அவனுக்கு உறுப்பு. 70 பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக. அப்போ இச்சா ஞான கிரியைகள் அவனுக்கு என்னவா இருக்கு? உட்கரணம். உட்கரணம் என்னது? அந்த கரணம். அந்த கரணங்கள் என்பது நமக்கு மனம், புத்தி, அகங்காரம் இருக்கா இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கின்ற அந்த கரணம் நமக்கு உண்டு. அவனுக்கு அந்த கரணம் எதுனா அவனுடைய அறிவு, இச்சை, செயல். யாருடையது? பெருமாள். அறிவு எப்படிப்பட்டது? பேரறிவு. இச்சை கருணை, ஆற்றல், பேராற்றல். அப்ப அறிவு, இச்சை, செயல். ஆற்றல் என்பது, செயல் என்பது பேராற்றல், அறிவு என்பது பேரறிவு, அவனது இச்சை என்பது கருணை. கருணை என்று ஏன் சொல்றோம்? எந்த உயிர் மேலேயும் அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. நம்மெல்லாம் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு தான் ஒரு வேலை செய்யும். எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு என்ன வந்துடும்? விருப்பு வெறுப்பு. எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சாலும் நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக இருந்து நம்ம யோசிப்போமா? யோசிப்பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்குறாங்க, எல்லாரையும், எல்லா அடியாரையும் ஒரே மாதிரி பாருங்க அப்படின்னு கொண்டு போய் நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சா நம்ம என்ன செய்வோம்? வருமா வராது? அவருக்கு இருக்கு, கண்டிப்பா வரும். இது நமக்கு ரொம்ப தெரிஞ்சுப்பா, எப்போ அவருக்கு வேண்டாம் இருப்பா, இதெல்லாம் வந்துடும். காரணம் நம்ம என்னது? இன்னும் அறிவு அறியாமையில தான் கிடக்குது. அதனால நமக்கு விருப்பு வெறுப்பு உண்டு. ஆனா அவனுக்கு என்ன கிடையாது? ஒன்றும் கேவலத்தில் கிடக்கிற ஆன்மாவை எப்படி பார்க்கறானோ அப்படிலாம் சகலத்தில் இருக்கிற ஆன்மாவையும் பார்ப்பான், சுத்தத்தில் இருக்கிற ஆன்மாவையும் பார்ப்பான். யாருக்கும் விருப்பு வெறுப்பு அவன் காட்டுவதே இல்லை. எனவே 7 பேர் இச்சா ஞான கிரியைகள் அவனுக்கு உட்கரணமாக அலைகளா உயிர்களுக்கு புலனறிவினை ஆக்கி, இப்படி உலகத்தை உடம்பாகவும் உயிர்களை உறுப்புகளால் கொண்டிருக்கிற பெருமான் தனது அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் கொண்டு எண்ணிறைந்த உயிர்களுக்கு, கோடிக்கணக்கான உயிர்களுக்கு என்ன செய்யறான்? அறிவுக்கு அறிவாய் இருந்து புலன் அறிவுகளை என்ன செய்யறான்? ஆக்கி உலக போகத்தை ஊட்டி, உலக போகத்தை ஊட்டி. அப்போ இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனியே தனித்தனியே அதிசுக்கும் 5 செய்கிறான். தனித்தனியே செய்யறான். புரியுதுங்களா? இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு போகத்தை 500 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கான். இங்க இருக்கிற ஆளுக்கு போகத்தை அங்க வச்சிருப்பான், அங்க இருக்கிற ஆளுக்கு இங்க வச்சிருப்பான். நீ ஏன் வச்சிருக்கிறானா? இவன் வேண அங்க போய் அனுபவிக்கணும் இருக்குது, அவன் வேண இங்க வந்து அனுபவிக்கணும். இது ஏசாமி பக்கத்துல இருக்குது, இந்த 2ஐயும் இங்க கொடுத்து ஆவாதான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்போ அந்தந்த ஆன்மாக்களுக்கு தனித்தனியே தனித்தனியே வினை போகத்தாம ஓட்டுகிறான். எனவே அலைகளா உயிர்களுக்கு புலன் அறிவினை ஆக்கி எண்ணிறைந்த உயிர்களுக்கு இடத்து அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்தி என்ன செய்கிறாங்க? நலமிகு தொழில்கள் 5ஓடும் அங்கனம் உணர்த்துதலாகிய நன்மை மிகுந்த அதிசூக்கும் 5 தொழில்களையுமே நாடகம் நடிப்பன், நாடகமாக செய்தவன். நாடகம்னு ஏன் சொல்றாரு? அவனுக்கு அதனால் பந்தம் வருவதில்லை. இத்தனையை செஞ்சும் அவன் என்னதில்லை? விகாரப்படுவதில்லை. கோடிக்கணக்கான உயிர்களுக்கு வினைக்கு ஏற்ப கணந்தோறும் கணந்தோறும் ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் என்ன ஆவதில்லை? விகாரப்படுவது. நாமெல்லாம் கொஞ்ச நேரம் செஞ்சோம்னாவே விகாரப்படுறோம் இல்லையா? என்ன விகாரம் வரும்? எத்தனையோ விகாரம் வரும்.
கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறது தெரியுமா அப்படின்னு கேட்போம். அப்புறம் என்ன செய்வோம்? எத்தனை பேருக்கு நானே கொடுக்குறது அப்படிம்போம். எப்படி வேணாலும் பேசுவோம். நம்ம அறிவே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்க. முதல்ல 10 பேருக்கு கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கொடுப்போம். அப்புறம் என்ன ஆயிரும்? என்னையா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏங்க என்ன எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க அப்படிம்போம். அப்புறம் அதில் யாராவது வேண்டாத இவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படிம்போம் இல்லையா? நமக்கு ஒரே மாதிரி ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய முடியுமா? நம்ம குழந்தைங்களுக்கே ஒரே மாதிரி நம்ம ஃப்ளோர் போட முடியும். போடுறோமா? ஒரே மாதிரி போட முடியுமாம்மா? நேற்று போட்ட மாதிரி இன்னைக்கு கண்ணு தங்கம் சாப்பிடு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம்மா. 2 தடவை கூப்பிடுவோம். 3வது தடவை சொல்லி வரையாளியோட என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிம்போம். விகாரம் வந்துருச்சு. அங்கேயே ஒரு வேலையை இந்த நிமிஷத்துக்கு செய்யலைன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுவோம்? விகாரம். பெருமான் அப்படியே தான் விகாரப்படுறான். நம்மளே கூப்பிட்டு படிங்கிறோம். நாம் பார்க்கலாம் சார், படிக்கலாம் அப்படிங்கிறான். அவன் என்ன செய்யறான்? அத்தங்கம் வந்து படிதாங்கம் அப்படிங்கிறான். நேரத்தும் அப்படிதான் சொல்றான், இன்னைக்கு அப்படிதான் சொல்றான், நாளைக்கு அப்படிதான் சொல்லுவான். அவன் விகாரப்படுறதே இல்லை. பொறுமையா சொல்லவா அப்படின்னு இருக்கிறான். எனவே அவன் என்னதுங்க? நாடகம் நடிப்பன். பொழிப்பை பாருங்க. புருடன் உடம்பு முதலியவற்றை கொண்டு நின்று உணருமாறு போல இறைவன் உலகம் முதலியவற்றை கை கொண்டு நின்று உணர்த்துவான் என்பதாம். எனவே நம் உடல் பொறி கரணங்களை செலுத்துதற்கண் உயிருக்கு விகாரம் இல்லை போல இறைவனுக்கு அது பற்றி விகாரம் இல்லை என்பது ஆயிற்று. இப்போ உடம்பு கை கால்லாம் இருக்கா இல்லையா? நம்ம செலுத்துகிற போது நாம் எங்காவது விகாரப்படுறோமானா நம்ம விகாரப்படுறதில்லை. எப்படி விகாரப்படுறதில்லை அப்படின்னா, இப்போ கை எடுத்து சாப்பிட்றது கொடுக்குது. அப்பா என் கையே எனக்கு நன்றி, எனக்கு ஊட்டினாய் அப்படின்னு நான் நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்லை. ஏன்? என் கைதாங்க, என் கால் தான் அப்படின்னு என்ன செய்வதில்லை. அதுவாகவே நாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன வருவதில்லை? விகாரம் வருவதில்லை. அதுபோல பெருமானுக்கு உலகம்தான் அவனுக்கு உடம்பு, உயிர்கள்லாம் அவனுக்கு அவயவங்கள். எனவே இதை அனுபவிக்கிற போது, இவற்றை அனுபவிக்க செய்கிற போது அவனுக்கு என்ன கிடையாது? விகாரம் இல்லை என்று. புலன் என்பது ஆகுபெயர். புலன் பற்றி நின்று அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துதலை குறித்தது. அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துதலை புலன் என்று சொல்லுகிறார். இறைவன் ஐந்தொழில் செய்தல் உயிர்கள் போல கரணத்தால் அன்றி சங்கற்ப மாத்திரையால் செய்வது என்பது போன்ற நாடகம் நடிப்பன் என்றார். உயிர்கள்லாம் கரணத்தால் செய்யும், இறைவன் சங்கற்பத்தால செய்வோம். அதனால அது என்ன சொல்றாரு? நாடகம் சொல்றாரு. இந்த ஐந்தொழில் என்றது அறிவித்தன் கண்படும் அதிசூக்கும ஐந்தொழிலை. இதானே இது பற்றி அது பற்றி விகாரமின்மை கூறப்பட்டது. அத்தேடுவை நலமிகு தொழிலாதல் ஆமாறி அங்கனம் என்பாரை நோக்கி எழுந்தது வரும் செய்யும். இது எப்படி நலமிகு தொழில்னு சொல்றீங்க? அவன் படைத்தல் காத்தல் முதலானவற்றை செய்கிறானா இல்லையா? இது ஐந்தொழிலும் நலமிகு தொழில் ஆதல் யாங்கனம். அது எப்படி அப்படி நலமிகு தொழில் சொல்றீங்க? உயிருக்கு அதனால என்ன நன்மை பயக்கும்? எனக்கு அவன் தான் செலுத்துகிறான். என்னது? ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு முறைக்கு பார்க்கறது, முறைச்சு பார்க்குறான். என்னை முறைக்க பார்க்கறது யாரு? பெருமான் தான். நான் முறைச்சோன்னா ஓகி சப்புன்னு என் கணத்தில் வச்சுட்டான். சரியா? இப்போ பெருமானே செய்யறான்னு சொல்றீங்க. அவர் நல்லதாங்க எனக்கு செஞ்சாரு. ஏன்னா நான் பாட்டுக்கு போயிருந்தா ஆயிருக்கும். இவரே உள்ள வந்து அவனை முறைச்சி பார்க்க வச்சுட்டு அவன் ஓங்கி வச்சான் பாரு. இது எனக்கு நல்லதா சார்? நல்லதுன்னு சொல்லி அவன் எது செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்றோமா இல்லையா? எது செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்றோம். அப்ப அவன் உயிருக்கு நன்மை ஒன்றே செய்வான். அவன் செய்விக்கிறதான் நம்மளால செய்ய முடியும். நமக்கு சுதந்திரம் இல்லை. எல்லாம் சரிதான். போகும்போது நான் ஏன் மறைச்சு பார்த்தேன்? முறைக்க பார்க்க வச்சது யாரு? பெருமான் தான் பார்க்க வச்சாரு. அழிச்சது அவன் அழிச்சுட்டான். இப்போ யாருக்கு வலிக்குது? எனக்கு தானே வலிக்குது. இது அவன் செய்த நல்லதா? நான் அழிவாகிறது நல்லதா? நல்லா பேசுறீங்க. சரியா?
இப்படி இறைவன் செய்கிற எல்லாமே நன்மை உடையது என்று சொல்லுதல் யாங்க கேள்வி. நானே ஒரு தீமையை செய்கிறேன், தீமையின் பயன் எனக்கு வருது, ஆனால் அது இறைவன் தான் செய்யணும். அப்படிதான் பல நேரத்தில் சொன்னதான் சொன்ன மாதிரி திருவருள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லிடுது திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ரொம்ப பிடிச்சா எடுக்கணுமா நாம இருக்கிறதா நினைச்சுக்கிறோமா இல்லையா? அப்போ அதையும் அவன் தான் செய்திருக்கான். எது செய்யறதெல்லாம் செய்ய கடைசியில் திருவருள்னு சொல்லு, அதையும் அவன் தான் செய்யறான். அப்போ நாளைக்கு இதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், ஏன்டா அப்படி செஞ்சு அப்படின்னா திருவருள் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதையும் கேட்டுட்டு அப்படியே உன்னால வர முடியுமா? நீ செய்கிற போது அதை திருவருள் என்று சொல்லுகிறேன், நீ உனக்கு செய்கிற போது நீ ஏற்றுக்குவியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப இதெல்லாம் ஏன் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்றாரு. இவை நலமிகு தொழிலாக யாங்கனம். உயிர்கள் பிறப்புக்குள்ள வருது, இறப்புக்குள்ள வருது, பிறந்து இறந்து பிறந்து இறந்து புலந்து கொண்டு இருக்கிறதே. பிறப்புலையும் இறப்புலையும் மாறி 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 கொண்டு வர்றது ஆன்மாவுக்கு எவ்வாறு நன்மை பயக்கும் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றாருங்க. தெரிந்து கொண்டு ஓரோரொன்றாக சென்று 5 புலன் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து யோனித்திருந்திடும் அதுவும் செய்து அதுவும் செய்தி கண்டு உயிர்கட்கு எல்லாம் விரிந்திடும் அறிவு காட்டி வெட்டையும் அடிப்பன் மேலோன். மேலோனம் உள்ள உணர்த்துங்க. மேலோன் பதவுரை பாருங்க. 5 பற்றி புலன் ஒன்றொன்றாக தெரிந்து கொண்டு சென்று, ஒன்றொன்றாக தானே, ஓரோன்றாக தெரிந்து கொண்டு புலன் பற்றி ஓரோரொன்றாக தெரிந்து கொண்டு சென்று, அதாவது மேலாகிய பெருமான் இங்கனம் 5 பொறி வழியாக விடயங்களில் ஒவ்வொன்றாக அறிந்து செலுத்துவதற்கு ஏதுவாகிய என்ன செய்யறான்னு கேட்டா, 5 பொறிகள் வழியா ஆன்மா அறியுதா இல்லையா? ஞானேந்திரியம் 5 நாள் தான் அறியணும். எதை அறிஞ்சாலும் இந்த 5 கூட தான் அறியணும். இந்த 5 வழியாக என்ன செய்யறான்? ஆன்மாவுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறான். நல்லதையும் பொறி வழியாக தான் அறிவிக்கிறான், கெட்டதையும் பொறி வழியாக தான் அறிவிக்கிறான். அப்படி அறிவித்தற்கு ஏதுவாகிய உணர்வினோடும் புரிந்திடும் ஏகதேச அறிவினை நிகழ்வித்து, ஏகதேச அறிவினை நிகழ்வித்து. அப்ப என்ன செய்யறான்னா, ஆன்மாக்களை பொறிகளின் வழியா செலுத்தலாம். முதல்ல என்ன செய்யறான்? 5 பொறிகள் வழியாக செலுத்தி அதற்கு அனுபவத்தை கொடுக்கிறான். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். இந்த இன்பத்தின் பயன் எது? இன்பம் எதனால் வருகிறது? ஏற்கனவே செஞ்ச புண்ணியம். துன்பம் எதனால் வருகிறது? ஏற்கனவே செஞ்ச பாவம். அப்போ செய்கிற புண்ணியத்தின் பயன் இன்பமாகவும் செய்கிற பாவத்தின் பயன் துன்பமாகவும் இதுக்கு என்ன வரும்? பிறவிதோறும் இது அனுபவிச்சுட்டே வரும். அனுபவிச்சுட்டே வருகிற போது இதுக்கு ஒரு கால எல்லையில் இதுக்கு ஒரு கேள்வி வரும். என்னது? என்னடா திருப்பி இதே உணர்ந்து கொண்டு இருக்கிறமே, இதை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா? உவர்ப்பு வரணும். எதுல? இன்பத்தின் மேல உவர்ப்பு வரணும், அப்புறம் தான் துன்பத்தின் மேல உவர்ப்பு வரும். முதல்ல எதன் மேல வரணும்? இன்பத்தின் மேல உவர்ப்பு வரணும். நமக்கு வருதான்னு கேட்டா இன்பம் வந்தா என்ன செய்யணும்? இன்னும் வேணும். முதல்ல வேண்டாம என்னும் வெளிச்செல்லும். என்ன வேணுமா? வேண்டாம்னு சொல்லணும். எதை வேண்டாம்னு சொல்லணும்? இன்பத்தை வேண்டாம்னு சொல்லணும். துன்பத்தை வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை. அதைத்தான் கையான்னு கத்திலே தான் இருக்கிறோம். அதை போய் அதுக்கு திருக்குறளை போய் துன்பத்தை வேண்டாம்னு சொல்றது திருக்குறள். அதுதான் நமக்கே நல்லா தெரியும். அதைத்தான் 24 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்பம் வருகிற போது என்ன சொல்லணுமா? வேண்டாம். எனக்கு வீடும் வேண்டாம், முத்தியே வேண்டாம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. யாரு? அடியார். முத்தியே வேண்டாம். நாமெல்லாம் எதை வேண்டாம்னு சொல்லணும்? இன்பத்தை வேண்டாம்னு சொல்றோம். ஒரு பொறுப்பு வச்சுக்கிறீங்களா? ஐயோ சாமி, என்ன பொறுப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். புகழ் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது எப்போ வர்றதுன்னு தெரியல. சரி, எனவே அந்த உவர்ப்பு பொறி வழியாக
விடயங்களில் ஒவ்வொன்றாக அறிந்து செலுத்துவதற்கு ஏதுவாகிய ஏகதேச அறிவினை கொடுத்து போகமும் கொடுத்து சிறுபோகம் கொடுத்து சிறுபோகம் ஏன் பொறி வழியா அனுபவிக்கிறதுனா சிறுபோகம் தான், சிற்றின்பம் தான். இங்கே கண்ணால பார்த்தாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, அந்த ஞானேந்திரின் 5 நாள எதை அனுபவிச்சாலும் என்ன நிகழும்? சிறுபோகம் தான் நிகழும். சிறுபோகம் தான் நிகழும். போகமும் கொடுத்து அந்த போகத்தினால என்ன செய்வான்? யோனி திருந்திடும் அதுவும் செய்யும். பிறவியில் படுத்து அப்ப என்ன செய்யறான்? 5 பொறியா நம்மளை செலுத்துவான். நம்ம இன்பத்தை நுகர்வோம், துன்பத்தை நுகர்வோம், புண்ணியத்தை செய்வோம், பாவத்தை செய்வோம். மாறி மாறி புண்ணியம் பாவம் என்று மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதன் பயனா என்ன வரும்? பிறவி வரும். திருப்பி பிறக்க வேண்டியதுதான், இன்பத்தை நுகர வேண்டியதுதான், துன்பத்தை நுகர வேண்டியதுதான், மீண்டும் என்ன செய்யணும்? பிறவிக்கு போக வேண்டியது. இப்படி இந்த பிறவி சுழலிலே மேல 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 கொடுத்து கொண்டே இருப்பான். அதான் என்னது? யோனி திரிந்திடும். திரிந்திடும் என்னது? எங்கடே அங்கேயே சுத்திட்டு திரியிற அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரிகிறது என்னது? ஒரே இடத்த சுத்தி வருது. ஒரே இடத்த சுத்தி வருது. போற்றி பகருடைய சொல்றாரா இல்லை? என்னது? கரங்கோலை என்னதுங்க? காத்தாடி பார்த்தோம்னா இந்த ஒரு லீஃபு அடுத்த நிமிஷத்துல இங்க சுத்தி திருப்பி அங்கேயே வருது. கரங்கோலை, காத்தாடி. அப்புறம் என்னது? நெருப்பு, கொல்லி வெள்ளம். நெருப்புக்கு ஒரு குச்சியில 2 பக்கம் நெருப்பு பற்ற வச்சுட்டு இப்படி சுத்துவாங்க. பார்த்தா ஒண்ணுதான் தெரியும். கரங்கோலையும் நெருப்பு வட்டம் போல நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொர்க்கம் நரகம் பிறப்பு, சொர்க்கம் நரகம் பிறப்பு. இப்படியே இதுக்குள்ளேயே திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதான் அங்க சொல்ற யோனி திருந்திடும் அதுவும் செய்து உயிர்கட்கு எல்லாம் செய்தி கண்டு. அந்தந்த உயிர்கள் எவைக்கும் பக்குவம் முதிர்வித்து என்ன செய்யறானா? ஒவ்வொரு பிறவியிலையும் நம்மை அறியாம நம்ம அறிவு என்ன ஆகுது? பக்குவப்பட்டுக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா எறும்பூர கல்லு தேயும். ஆணவமாகிய கல்லு பிறவிங்கிற எறும்பு ஊறி தேயணும். அப்படிதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எதை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஆணவமாகிய கல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். எனவே என்ன செய்ய? உயிர்களுக்கு எல்லாம் செய்து கண்டு பிறகு உயிர்கள் எவைக்கும் பக்குவத்தை முதிர்வித்து விரிந்திடும் அறிவும் காட்டி அதன் பிறகு என்ன செய்வான்? வியாபக ஞானத்தை கொடுப்பான். பக்குவம் வர வரைக்கும் பிறவிக்குள்ள செலுத்துவான். நான் கேட்ட கேள்வி முதல்ல அதுதான். என்னது? என்னை ஏங்க முறைச்சு பார்க்க வச்சான், என்னை ஏங்க அடிக்க வச்சான் அப்படின்னா, போகும்போது இனிமேல் யாரையும் முறைச்சு பார்த்தீங்கன்னா அடி விழுமுடா அப்படின்னு எனக்கு உணர்த்துறான். நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்த தடவை போனால் மறைக்கக்கூடாது. ஓ, முறைச்சு பார்த்தா அடி விழுக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டான்? மறைக்க. அனுபவம் நிகழ்ந்ததா? அப்படியே போ, அடுத்த லெசன் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றா அனுபவிச்சு நாம என்ன செய்யறோம்? அறிவை திருத்தி கொண்டிருக்கோம். இறைவன் திருத்தான். ஒவ்வொரு அனுபவமா இது உலகத்துல எத்தனை விடயங்கள் இருக்கிறது, இத்தனை விடயத்தையும் நாம் என்ன செய்யணும்? அனுபவிச்சுதான் தெரிய வேண்டியதா இருக்கு. ஏன் அனுபவிச்சு தெரிய வேண்டியதா இருக்கு? சொன்னா கேட்க மாட்டோம்ல. சொன்னா கேட்கற மாதிரி இருந்ததுன்னா நாம எப்பவோ எங்கேயோ போயிருக்கலாம். நாம தான் சொன்னா கேட்க மாட்டோமே. அதனால என்ன செய்வாரு? போ பாத்துக்கலாம், போய் அடி வாங்கி வா அப்படி விட்டுருவாரு. போய் வாங்கி வர வேண்டியதுதான். ஒவ்வொரு பிறவியிலையும் என்ன செய்யுது? அடித்து அடித்து அக்காரம் அற்புதம் அறியேனே. அடித்து என்ன செய்வான்? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஏன்? நில்லாமே தீவினைகள் தீவினை நீங்கணும்னா என்ன செய்யணும்? நஞ்சு போகணும். நஞ்சு போகிறதுனா ஒரு துணி நஞ்சு போகணும்னா எத்தனை தடவை யூஸ் பண்ணணும்? யோசிப்பாரு. அப்படியே தேய்ச்சி அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறது இல்லை. போட்டு 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 அது என்ன ஆகணும்? விரிஞ்சு போகிற கண்டிப்பாக
அதுக்கு பேர் நெய்தல்னு பேர். இப்போ அத்தனை தடவை அந்த துணியை போட்டால் என்ன ஆகும்? நஞ்சு போகுமா இல்லையா? இந்த ஆன்மா நஞ்சு போகணும். எப்போ? எல்லா பிறப்பும் பிறந்தடைந்தே போதியா முடியாதியா தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு கதறினாதான் வருவார். பெருமாள் எப்படி வருவார்? குருநாதனா வருவார். அது வரைக்கும் பரவாயில்ல ஒன்றும் அவசரம் இல்லை, என்ன போயிட போகுது விடு அப்படின்னு விட்டுருவார். எனவே உயிர்களுக்கெல்லாம் செய்து கண்டு விரிந்துடும் அறிவும் காட்டி வியாபக ஞானத்தை கொடுப்பான். இப்போ முதல்ல பொறிவழி விட்டு ஏகதேச ஞானத்தை கொடுக்கிற பெருமான் அந்த பொறிவழி பெறுகிற அனுபவத்தினாலே இதற்கு உலக போகத்தில் ஓர்ப்ப கொடுத்து அதன் பிறகு என்ன செய்வான்? வியாபக ஞானத்தை கொடுப்பான். இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? குரு உபதேசம் இருக்கு, கேட்ட ஞானம், சிந்தித்த ஞானம், தெரிஞ்ச ஞானம், பூசை எல்லாம் இருக்கு. அது இங்க இடம் இல்லை, அப்படியே சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். மலை எட்டுக்கு மேலே பார்த்துக்குங்கன்ட்ட. சரி, விருந்திடும் அறிவையும் காட்டி வீட்டையும் அழைப்பன் பரபோகமும் கொடுத்தாருவன். அப்போ அவன் உலக போகத்தை கொடுத்தாலும் நலமிகு தொழில் தான், சிவபோகத்தை கொடுத்தாலும் நலமிகு தொழில் தான். உலக போகத்தை கொடுப்பதற்கு நோக்கம் அறிவு திருந்துவதற்கு, திருந்தியவர்களுக்கு சிவபோகத்தை கொடுக்கும். அது வரைக்கும் இந்த திருவருள் என்னவா நிற்கும்? திரோதான சக்தியா நிற்கும். அறிவு திருந்திருச்சுன்னா திருவருள் அருள் சக்தியா மாறி பொழித்துறை பாருங்க. இறைவன் இங்கனம் ஏகதேச அறிவை நிகழ்வித்து சிறு போகமும் கொடுத்து பிறவியில் படுத்துதல், அதனால் பருவம் முதிர்வித்து வியாபக அறிவினை நிகழ்வித்து பரபோகம் கொடுத்தல் பொருட்டு செய்வதற்கு காரணம் பரபோகம் கொடுக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம். சரியா? ஆனா அவன் என்ன செய்வான்? சிறுபோகத்தை கொடுப்பான். எதற்காக? பக்குவம் வர்றதுக்கு. பக்குவம் வந்தாதான் பரபோகத்தை கொடுக்க முடியும். பக்குவம் வராத ஆன்மாவுக்கு பரபோகத்தை கொடுத்தா என்ன செய்யும்? பக்குவம் வந்த ஆன்மாவுக்கு கொடுத்தாவே இவன் திரும்பி பார்க்கலாம். பக்குவம் வந்துருச்சுன்னு உபதேசம் பண்ணா இவன் என்ன செய்யறான்? சாமி நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அது கூட நல்லா தானே இருக்குது. சமாதானம் படாதானே சொல்றாரு, வேம்புகின்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால். பக்குவம் வந்தாவே இன்னும் முழுசா பிடிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் பக்குவம் இல்லாதவனை போய் கொடுத்தா அவன் எங்க போய் பிடிப்பான்? அப்பவும் என்ன செய்யணுமா? 5 எழுத்து சொல்லிட்டு, சாமி இன்னுங்க என் புத்தி அங்கே போவதேன்னா 5 எழுத்து சொல்லியா வேற என்ன பண்ண முடியுங்கிறாருங்க. 9 ஏகதேச அறிவு நிகழ்ந்தன்றி சிறுபோக நுகர்த்தி செல்லாமையும் வியாபக நிகழ்வு நிகழ்ந்தால் அன்றி பரபோக நுகர்த்தி செல்லாமையும் உணர்த்துவார். புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து விருந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அடிப்பன் என்றார். சரியா? எனவே சிறுபோகம் கொடுக்கணும்னா ஏகதேச ஞானம், பெரும்போகம் நுகரணும்னா வியாபக ஞானம். ரெண்டையும் அவன் தான் கொடுக்குறான். பக்குவம் வர வரைக்கும் ஏகதேச ஞானம், பக்குவம் வந்துட்டா வியாபக ஞானத்தை கொடுக்குறான். இதானே தூள ஐந்தொழின் கண் படுவதாகிய அதிசூக்கும் ஐந்தொழின் பயன் கூறப்பட்டது. தூள ஐந்தொழின் கண் படும் அதிசூக்கும் ஐந்தொழில் அப்படின்னு என்னது? தோள ஐந்தொழில் என்பது அணுகரண போன போகங்களை படைக்கிறது. அதிசூக்கும் ஐந்தொழில்ங்கிறது அதை அனுபவிக்க வைக்கிறது. அப்போ அவன் என்ன செய்யறான்? அனுபவிக்கணும்னா முதல்ல இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கணும். தனுகரண போன போகத்தை படைச்சு வச்சிருக்கணும். அந்த படைச்ச பொருளை என்ன செய்யணும்? அனுபவிக்க வைக்கணும். அது எப்படி அனுபவிக்கணும்? அதுக்கு எது எது விடயமோ அதுதான். உலகத்துல 1000 விடயம் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போனோம்னா என்ன இருக்கும்? எல்லாம் தான் வச்சிருப்போம். நாம் உள்ள போனோங்கிறதுக்காக எல்லாத்தையும் வெளிச்சு உள்ள போட்டு வரக்கூடாது. என்ன செய்யணும்? நமக்கு எதுவோ அதை எடுத்து வெளியே வரும். நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். வேணுங்கிறது வேண்டாது பார்த்ததெல்லாம் வலிச்சு
போட்டுட்டு பில்லை வாங்கிட்டு வருவோம், அது வேறு விஷயம். அங்கே ஷாப்பிங் மாலில் எல்லாமே இருக்கும். உலகம் என்பது என்னது? ஒரு ஷாப்பிங் மால். நாம் போனோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். புரியுதா? வழுக்கு தலையை நல்லா முடி வளர்கிற எண்ணெய் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போனான், அதுதான் அங்கே வச்சிருப்பான். அவன் போய் அந்த கடையில் இருந்ததுங்க நல்ல கருகருன்னு முடி விட்டுமா, நீயே வழுக்க, நீ அந்த எண்ணெயை வாங்கி என்னடா பண்ண போற அப்படின்னா அது உனக்கு கிடையாது, அது உனக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ என்னது, உலகத்துல எல்லா விடயங்களும் இருக்கும். கடைக்கு போனோம்னா, ஒரு புத்தக கடைக்கு போனோம்னா தேவாரம் இருக்கும், திருவாசகம் இருக்கும், சாத்திரம் இருக்கும், நாவல் இருக்கும், சிறுகதை இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். நம்ம போனோமா எதுக்கு போனோமோ அதை எடுத்துட்டு வர வேண்டியதுதான். நமக்கு உலகத்துல எதை வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஓடி தொகுத்தாலும் உயிர்த்தல இது. நமக்கு எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான், வேற எதுவும் நமக்கு கிடையாது. எனவே என்ன செய்யறானுங்க, தூள ஐந்தொழில்கள் படும். தூள ஐந்தொழில் என்பது அந்த உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, மறைக்கிறது, அடித்தல், அருள் என்று சொல்லக்கூடிய 5 உலகத்தை. அதிசூக்ம ஐந்தொழில் என்பது முருகன் நடுவில் நின்றுட்டு இதுதான் உன்னுடைய போகம், அதை மட்டும் காட்டி அதை மட்டும் அனுபவிச்சு அதை மட்டும் அதனால் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அப்போ பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்கறதோ, இந்த பக்கம் பார்க்கறதோ, இந்த பக்கம் பார்க்கறதோ நம்ம வேலை இல்லை. லகான் கட்டு மாதிரி நமக்கு எதை கொடுக்குறானோ அதை பார்க்கணும், அனுபவிக்கணும், வந்துடணும். ஆசிரியர் சொல்கிற மாதிரி எப்படி சாப்பிடணும், மருந்து மாதிரி சாப்பிடணும். மருந்து செவிட்டி செவிட்டி சாப்பிடியாயா அப்படி செவிட்டி தானே, அப்படி தான் சொல்லுவார். எனக்கு வேலை கரெக்டாக தெரியல. செவிட்டி செவிட்டியாயா சாப்பிடுவேன், என்னது சமைச்சு சமைச்சு சாப்பிடுவியாயா அப்படி சமைச்சு சாப்பிட, என்னது மாத்திரை போட்டு நல்லா அப்படியே ரசிச்சா சாப்பிடுவேன். வழக்கன்னு முடிங்கிறு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி என்னது சாப்பிடணும், போகத்தை அனுபவிக்கணும். நீ வேண்டான்னு சொன்னீங்கன்னா நோய் தீராது. மாத்திரையை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் வாங்கி அப்புறம் இருக்கு அப்படியே போட்டு ரசிச்சு சாப்பிடுவியா, அப்படி சாப்பிட என்ன செய்வேன், என்ன பண்ணி தொலைகிறது, இதை திங்களா வேற போகாது, சரி திம்போம் அப்படின்னு படக்கன் போட்டு தண்ணி குடிச்சு முழிக்கிறோம். உலக போகத்தை என்ன செய்யணும், என்ன பண்றது, என் வீட்டுக்காரா வந்துட்டேன், சரி வாழுவோம், என்ன பண்றது, எனக்கு பிள்ளையா வந்துட்டேன், எனக்கு என்ன பண்றது, பக்கத்து வீட்டுக்காரா வந்துட்டேன், சரி பா அப்படின்னு இருக்கணும். நாம் அப்படியே இருக்கிறோம். ஐயோ அப்பா அப்படியே அப்படியே என்னது அப்படி அழுந்தி அனுபவிக்கிறோமா இல்லையா? மாத்திரை மாதிரியா சாப்பிடணும், அப்படிலாம் சாப்பிட்றது செவிச்சு செவிச்சு சாப்பிடணும். எதை, மருந்த. அப்புறம் எங்க போய் விடுறது பிறவிய கஷ்டம்தான். எனவே தூள ஐந்தொழில்கன்படும் அதிசூக்குமே ஐந்தொழில் பயன் கூறப்பட்டது. இதெல்லாம் படிக்கிறது அந்தந்த போகத்தை அனுபவிச்சு விட்டு எங்க போயிடணும், வியாபார ஞானத்துக்கு போகணும். வியாபார ஞானம் போறதுக்கு இதெல்லாம் இருந்துங்க ஒரு ரூட்டு, இது வழியா போய் இதை தாண்டி அதவும் போயிட வேண்டியதுதான். இப்படியே போற வழியில இதெல்லாம் இருக்கு அனுபவிச்சு என்ன செய்யணும், கடகடன்னு தாண்டி இதை தாண்டி அதவும் போகணும். நம்ம என்ன செய்யலாம், போய் நின்று இது நல்லா இருக்குதுன்னு அங்கேயே நினைக்க வேண்டியது. எங்க தாண்டது, போன முதல்லயே பார்த்த உடனே அப்படியே நின்று அப்படியே தன்னை மறந்து அனுபவிச்சுட்டு உட்காந்துடும். சரி, அற்றேனும் இதனால் இறைவனுக்கு ஆக கடவன என்ன என்பார் என்பதற்கு எடுத்தது வரும். சரிங்க, இத்தனை வேலை செய்யறானே அவனுக்கு என்னையா பிரயோஜனம், பெருமானுக்கு இதனால் ஏதாவது ஒரு பயணம் தான் அப்படின்னு கேட்டா அதை அடுத்த பாட்டில் சொல்றாரு. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளையின்றி தருள் சிவமில்லை, அச்சிவமின்றி சக்தி இல்லை, மருளினை அருளால் காட்டி மண்ணுயிருக்கு அடிப்பன், கண்கட்டி இருளினை ஒளியாளோட்டும் இரவியை போல ஈசன். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அங்கனம் கொடுத்து காட்டி அளிப்பதாகிய கருணை. அங்கனம் கொடுத்து, எதை கொடுத்து, உலக போகத்தை கொடுத்து, அப்புறம் உலக போகத்தை காட்டி தனுகரண புவன போகங்களை கொடுத்து அதை அனுபவிப்பதற்கான வழியையும் காட்டி அதனை அடித்து அனுபவிக்க செஞ்சு முதல்ல என்ன செய்யலாம், தனுகரண புவன போகத்தை கொடுக்கிறான். அதன் பிறகு இது உனக்குரிய போகம் என்று காட்டுகிறான். அதன் பிறகு என்ன செய்யலாம், அனுபவிக்க செய்யலாம். மூணையும் செய்யலாம்.
முதல்ல கொடுக்கணும், அப்புறம் அதை எப்படி அனுபவிக்கணும்னு காட்டணும், அப்புறம் என்ன செய்யணும், அனுபவிக்க வைக்கணும். மூணையாம் செய்யலாம். எனவே அங்கனம் கொடுத்து காட்டி அழிப்பதாகிய அக்கருணை, எக்கருணை, இந்த திரோதான சக்தி, இந்த பெருமானுடைய திரோதான சக்தி இறைவனுக்கு இயற்கை குணம் எனப்படும் சக்தியா. அவனுக்கு இயல்பாகவே கருணை உண்டு. நமக்கெல்லாம் கருணை என்பது செயற்கை. நமக்கெல்லாம் எப்படி இருக்குங்க, கருணைனா எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும். அன்புக்கும் கருணைக்கு வேறுபாடு என்னது? தொடர்பு பட்டி வந்தா அன்பு, தொடர்பு இல்லாதவர் பாட்டு வந்தா கருணை. நமக்கு தொடர்பு பட்டவர்கிட்ட அன்பு கிடையாது. முதல்ல அன்பு என்னன்னா முதல்ல தொடர்புடையவர்கிட்ட அன்பு இருக்கணும். அது டெவலப் ஆகும். அது என்ன ஆகும்? விருத்தி ஆகும். அந்த அன்பு என்ன ஆகும்? விருத்தியா என்ன ஆகும்? கருணையாகும். நமக்கு முதல்ல தகராறு என்னது? முதல் நமக்கு தொடர்புடைய மாட்டு என்ன கிடையாது? அன்பு கிடையாது. முதல்ல ஒரு கணவன் மனைவின்னா கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு அன்பு இருக்கணும். இயல்பா அந்த வாழ்க்கையுடைய போக்க பார்த்தோம்னா முதல்ல தந்தை தாய், தந்தை தாய்கிட்ட நம்ம என்ன செய்யறோம்? அன்பை பெருகிறோம். தந்தை தாய்கிட்ட நாம அன்பை பெருகிறோம். கொடுக்கறது நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம இளமை பருவத்தில் ஒரு 20 வயசு, 22 வயசு, 25 வயசுல நம்ம என்ன செய்யறோம்? அன்பை பெருகிறோம். இன்புட் மட்டும்தான். யாருக்கு இருந்து? அம்மா அப்பாட்டு இருந்து அன்பை வாங்கிட்டே இருப்போம். ஏமா எனக்கு கொடுக்க மாட்டியா, இது செய்ய மாட்டியா, அதை மட்டும் கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருப்போம். இப்போ நமக்கு அன்பு என்பது எதுன்னு கேட்டா தன்னைத்தான் காதலித்தல். நமக்கு அன்பு என்பது தன்னைத்தான் காதலித்தல் தான் அன்பு. எப்போ? இளமை பருவத்தில். அந்த அன்பு என்னாருன்னு கேட்டீங்கன்னா அந்த திருமண பருவம் வருகிற போது இந்த அன்பு அப்படியே பாதியா மனைவி மீது போகும், காதலி மேல போகும். காதலி மேலையும் மனைவி மேலையும் இந்த அன்பு என்ன ஆகுது? இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்த ஒரு தன்மை நீங்கி என்ன ஆகும்? கொடுக்கிற தன்மை அப்பதான் வரும். இந்த அன்பை கொடுக்கணும், அன்பை காட்டணும். அம்மாட்டையோ அப்பாட்டையோ நம்ம அன்பை காட்டணும்னு நினைச்சோமா? நினைக்க மாட்டோம். வாங்கிட்டே தான் இருப்போம், பத்தாவது இருப்போம். அதை காட்டணும். இது இயற்கை, எல்லா உயிருக்கும் உண்டான இயற்கை. அப்ப இந்த அன்பை காட்டணுங்கிற எண்ணம் எப்போ வரும் கேட்டீங்கன்னா தனக்கு ஒத்த அந்த இளமை பருவத்துல காதலிகளிடமோ மனைவியிடமோ இந்த அன்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் வரும். பிறகு அந்த திருமணம் வந்த உடனே அந்த அன்பு கொடுத்து 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 அந்த அவளுக்கு அன்பை கொடுப்பா, இவன் அவளுக்கு அன்பை கொடுப்பான். இது அடுத்து என்ன ஆகும்? இந்த அன்புக்கு அடையாளமா ஒரு குழந்தை வரும். இப்போ இது 50-50 இருக்குது. என்னாச்சு? இது இங்க மூணாவது ஒரு ஆளுக்கு அந்த அன்பு போகுது. அன்பனும் குலைவி வளர்ந்தே என்று அன்பின் வடிவம். அப்ப அந்த அன்பு என்ன ஆகுது? இந்த 2 பேர்த்தை தாண்டி மூணாவது ஒரு ஆளுக்கு அன்பு போகும். பிறகு அன்பு வந்து விருத்தியாய் என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்காரரு அந்த குழந்தை வடிவத்தில் இன்னொரு குழந்தையை பார்த்தா அன்பு வந்துடும். நம்ம அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு என்ன வரும்? எந்த குழந்தையை பார்த்தாலும் கொஞ்சம் தோணும். அது அடுத்த நிலை. அப்படியே போய் என்ன ஆகணும்? இந்த அன்பு விருத்திப்பட்டு கருணை ஆகணும். கருணை எப்பான்னு கேட்டீங்கன்னா முதிர்ச்சி வருகிற போது நமக்கு எல்லாரும் மேலே விருப்பு இல்லாம எல்லா உயிரும் நல்லா இருக்கும். பெருமை சொல்லுவாங்க. என்னது? வயசான பாட்டி தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குப்பா, ஏப்பா அவனே நீ அப்படியெல்லாம் சொல்லாது. என்னது? ஒரு நம்ம ஏதாவது ஒரு சொன்னோம்னா கூட என்ன சொல்லுவாங்க? சொல்லாதப்பா, அவன் நல்லா இருக்கணும். என்னமோ தெரியாம பண்ணிட்டா விடு. ஒரு தப்பு செஞ்சா கூட அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க? தெரியாம செஞ்சுட்டான்ப்பா, விடுப்பா, நீ அப்படியெல்லாம் சொல்லாது, அவன் நல்லா இருக்கணும் விடு அப்படிமா. இதுக்கு பேர் தான் கருணை. இயல்பாக அந்த முதிர்ச்சி வருகிற போது நமக்கு அந்த கருணை என்பது எப்படி வரும்? இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நிர்ணயம் செய்து விட. ஒரு துன்பம் செஞ்சவனுக்கு கூட துன்பம் நினைக்காத ஒரு பக்கம் வருதா இல்லையா? அதுக்கு பேர் தான் கருணை. அப்ப இது என்ன ஆகணும்னா முதல்ல அன்பை எழுதணும், கொடுத்து பழகணும். நமக்கு ஆரம்பமே தகராறு இருக்கு. நம்ம முதல்ல கணவன் மனைவிக்கு கொடுக்கறது இல்லை, குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறது இல்லை, எழுத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறது இல்லை. நம்மோடு நம் அடியார் இன்னொரு அடியாரை நேசிப்பதில்லை. நமக்கு இன்னும் பார்த்தாலே யார் எல்லாருமே காம்படேட்டராகவே தெரியலாம். அடியார் இன்னொரு அடியார் பார்த்தா நமக்கு அவர் எப்படி தெரிகிறாரு? காம்படேட்டர். நம்ம இவரு
எப்படியா இது பண்ணுறாரா அது பண்ணுறாரா அப்படியா இப்படியா எங்கே போய் கருணையாவது? கருணை ஆனாதாங்க தகுதியே வரும். கருணை என்பது தொடர்பில்லாத உயிர்கள் மேல் வருகிற அன்பு. அன்பினுடைய பரிணாமம் என்னது? கருணை. அந்த கருணை எப்போ வரும்னா அறிவு என்ன ஆகணும்? சிவசம்பந்தம் ஆகணும். அறிவு சிவசம்பந்தம் ஆனாதான் எல்லா உயிரையும் நேசிக்கிற தன்மை வரும். வள்ளல் பெருமான் பாடிய உயிரை போதெல்லாம் பாடிக்கிறார். எதை பார்த்தாலும் அவருக்கு இடமா தெரியுது. அதுக்குள்ள இருக்கிற உயிர், அது ஒரு உயிர், அதுக்குள்ள சிவம் இருக்கிறது, அதுக்குள்ள சிவம் இருக்கிறது. அந்த பயிர் வாடினால் உயிர் வாடுகிறதுங்கிறார். அது பயிர் இல்லையா உயிர். நமக்கு பசின்னு வந்து நின்னா கூட கதவை சாத்திட்டு உள்ள சாப்பிடும். நமக்கு இன்னும் அந்த என்ன வரல, கொடுக்கிற தன்மை வரல. அது வந்தாதான் சரி. எனவே அது இறைவனது இயற்கை குணம். இது கருணை என்பது அவனது இயற்கை குணம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாய். அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அச்சிவமின்றி சக்தி இல்லை. அவ்வற்புணத்தை இன்றி புனியாகிய தெருள் சிவம் இல்லை, அச்சிவத்தை இன்றி அருள் நீங்குவதும் இல்லை. ரெண்டு குணகுணி சம்பந்தம். இறைவன் இருந்தா அங்க கருணை இருக்கும், கருணை இருந்தா அங்க சிவம் இருக்கும். ஏன்னா அருளும் சிவம் குணகுணி சம்பந்தம். சிவம் இல்லாம சக்தி இல்லை, சக்தி இல்லாம சிவம் இல்லை. கண்கட்கு இருளனை ஒளியால் ஓட்டும் இரவியை போல, கண்கட்கு புறையிருளை கிரகணத்தால் ஓட்டி பிரகாசத்தினை செய்கின்ற ஞாயிறு போல, அந்த சூரியன் போல ஆன்மாவின் அறிவை இருளாகிய மலம் மறைத்திருக்கிறது. அந்த மலத்தை நீக்குவது எது? சூரியனது கிரகணம். சூரியன் நீக்கிறது இல்லை, சூரியனது கிரகணம். அது போல சிவம் நீக்காது. சிவத்தினுடைய திருவருள் சக்தி தான் நீக்கும். சூரியன் எங்கேயோ இருக்குது, அவனது கிரகணம் தான் நம்மை நாடி வருகிறது. அதுபோல சிவம் எங்கிருந்தாலும் நம்மை நாடி வருவது எது? சக்தி தான். அப்ப சக்தியும் சிவமும் வேற அல்ல, சூரியனும் அதனது கதிரும் போல. எனவே அந்த கண்ணிலே இருக்கிற ஒளியை போட்டுகின்ற சூரியன் இரவியை போலன்னு பாட்டுல இருக்கேன். ஆனா அந்த பொருள் என்ன செய்யறாரு? ஒட்டி பிரகாசிக்கின்ற ஞாயிறு போல. சூரியனது கிரகணம் போலதான், கிரகணத்தால் ஒட்டின்னு இருக்கா இல்லையா? அப்ப சூரியனது கதிர் போல, சூரியன் போலன்னு பாட்டுல இருக்கும். உரையில் என்ன இருக்குது? சூரியனது கதிர் போல, சூரியனது கதிர் போல மண்ணுயிர்கட்கு மருளினை அருணால் வாட்டி அளிப்பன் ஈசன். நிலை பெற்ற உயிர்கட்கு மயக்கத்தினை தனது அருளினாலே நீக்கி அனுக்கிரகம் செய்வன் இறைவன். அவனுக்கு அவ்வருக்குணங்கள் மேம்படுதலின் வேறாய் ஆண்டைக்கு ஆகாமை ஆக கடவது இழிதொன்று இல்லை. அப்ப அதனால அவனுக்கு ஆவது என்னன்னு கேட்டா, அவனுக்கு ஒன்றும் ஆபறதில்லை. அவன் உயிர்களுக்கு இத்தனை வேலை செய்யறானா, அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏங்க செய்யறான் அப்படின்னா கருணையால. கழிவிறக்கம். நம்ம எல்லா காரியத்துக்கும் பிரதிபலன் பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம எதை செஞ்சாலும் என்ன செய்யறோம்? இவனுக்கு செஞ்சா அவன் நமக்கு என்ன செய்வோம், இவனுக்கு செஞ்சா நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம்? பழகிறோம். பழகிறதே அப்படிதான் பழகிறோம். செய்யறதெல்லாம் அப்புறம் விட்டுருக்கேன். ஒருத்தர் போய் பழகணும்னாவே இவன்கிட்ட போய் பழகினா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் பழகிறோம். அப்புறம் செய்யறதுக்கு போய் பழகிறதுக்கே பயனில்லாத ஆள்கிட்ட பழக மாட்டோம். ஆனால் பெருமாள் எப்படி இருக்கிறாங்க? கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லைங்களா? அதாவது நம்மளால ஏதாவது ஒன்று தந்தது உண்டன்னை கொண்டது என் தன்னை சங்காரா ஆரோடோ செல்ல அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று அதனையே கருத்து. நம்மகிட்ட பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. பிச்சாடனா வரணும் இல்லையா? தலையாளே படி தேரும் தலைவனை தலையே வாங்கணும்னா நம்மளோட குற்றத்தை தான் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட அதிகமா இருக்கிறது குற்றம், அவன்கிட்ட அதிகமா இருக்கிறது கருணை. அதிகமா இல்லை, அவன் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கருணை மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கு. நம்ம அவன்கிட்ட இருந்து வாங்கணும்னா எதை வாங்கலாம்? கருணை மட்டும்தான் வாங்கணும். நம்மகிட்ட தான் வாங்கலாம்னா குற்றத்தை மட்டும்தான் வாங்கணும். ஏன்னா நம்மகிட்ட வேற ஒண்ணு இல்லை. நம்மகிட்ட குற்றங்கள் இருக்கிறது, அவனிடம் குணம் இருக்கிறது. அவன் குணத்தை கொடுத்து குற்றத்தை ஏற்கிறான். சங்கரா
மார்போட சதுர இந்த வியாபாரத்தில் யார் யார் பெரியாள்னா நான் தாயா பெரியாள். ஒன்றும் போதா நாயேனை உய்யப்பட்ட நீந்தார். என்ன போய் ஆட்கொண்டீங்க? என்ன உனக்கு ஏதாவது இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டானா? ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே அவனுக்கு ஆண்டைக்கு ஆக கடவுள் பிரிதொன்று இல்லை. நமக்கு இத்தனை வேலை கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வந்து சுத்தத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தத்திலேயே அந்த பேரானந்தத்தில் அடுத்து இந்த 50 செய்து கொண்டே இருக்கிறானே. ஒரு நாளா 2 நாளா கோடான கோடி பிறவிகளில் கோடான கோடி பிறவில நம்ம பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவனை மறந்து அவனை திட்டி என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாச்சு. அவன் ஒருபோது நம்மை கைவிடுறது. அதனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் ஞானிகள் அவனை நினைச்ச உடனே அப்படியே கண்ணீர் வருது. ஏன்னா நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுத்ததை திருப்பி கொடுத்தாவே நம்ம நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். ஒருத்தருக்கு ஒண்ணு ஒன்று கொடுத்துறோம், அவர் தரவே இல்லை, அவர் தரவே மாட்டாருன்னு விட்டாச்சு. திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்ததை தேவைப்படுகிற நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தா நம்ம என்ன வந்துடுது? நல்ல வேலை சாமி, இந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தீங்க, ஐயோ இது கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குது? நம்ம கொடுத்தது தான், பல நாள் அது கொடுக்காம இருந்தவர் தான். அவர் தேவைப்படுற ஒரு நேரத்தில் அதை கொடுத்தாவே நம்ம எப்படி பார்க்குறோம்? கடவுள் மாதிரி பார்க்குறோம். ஆனால் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஒவ்வொரு பிறவியிலும் கணந்தோறும் கைமாறு கருதாது அவன் செய்கிற உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கையெடுத்து கும்பிட்றதை தவிர நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியும். கொடுத்து அங்கனம் கொடுத்து காட்டி அளிப்பதாகிய கருணை இறைவனுக்கு இயற்கை குணமெனப்படும் சக்தி ஆகலாம். குணகுணியை விட்டு நீங்காமையின் ஞாயிற்றின் ஒளி போல இறைவனுக்கு அவ்வருக்குணம் மேம்படுவதின் வேறாய் ஆண்டைக்கு ஆக கடவது பிரிதொன்றில்லை என்பதாம். இதானே அவ்வருள் இறைவனுக்கு அணிகலமாதல் கூறப்பட்டது. இதாலே அவனுக்கு அணிகலன் என்பதன் அழகு, இறைவனுக்கு அழகு எது? கருணை தான் என்பது இங்கே கூறப்பட்டது என்று சொல்லி இங்கே புரோதான சக்தியினுடைய இலக்கணத்தை சொல்லி நிறைவு செய்கிறார் என்று சொல்லி காலை அமர்வை இதோடு நிறைவு செய்வோம். மதியம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.